எருசலேமின் அலங்கம் இடிபட்டதாகவும் சுவர்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டதாகவும் வாசல்கள் எல்லாம் சுட்டெரிக்கப்பட்டதாகவும் ஜனங்கள் பாதுகாப்பில்லாமலும் இருக்கிற நிலையை குறித்த கவலை என்றைக்கு நம்மை பற்றி பிடிக்கிறதோ அன்றைக்கு தான் நம்ம வாழ்க்கையில் தேவனுக்காக எதையாகிலும் செய்ய நமக்குள்ளே ஒரு துடிப்பு உண்டாகும். We all have a reason to celebrate our life. நம்ம எல்லாருக்கும் நம்முடைய வாழ்க்கையை கொண்டாடுவதற்கு 1000 காரணங்கள் உண்டு. ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் நோக்கங்களை மறுசீரமைத்து பார்ப்பதற்கு மட்டும் நம்முடைய இருதயத்தில் இடமில்லை. இன்றைக்கு 2 நாள் அற்புதமான கன்வென்ஷன். தேவ சமூகத்தில் வந்து சந்தோஷமா சமைச்சோம், சாப்பிட்டோம், உழைச்சோம், நல்லா இருந்துச்சு. இன்னைக்கு வாட் அ வண்டர்ஃபுல் 2 days, you know. செம்ம சாப்பாடுறா, முக்கு பிடிக்க சாப்பிட்டாச்சு, நல்ல வசனம் கேட்டோம், திருப்தியா வசனம் கேட்டோம். We all have a satisfied mindset. நம்ம எல்லாருக்கும் ஒரு திருப்தியான மனநிலை உண்டு. பிசாசோட மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? நம்மளை திருப்தியாக்குறது. நெகேமியா 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், 2ஆம் வசனம், 3ஆம் வசனம், 4ஆம் வசனம், 1லிருந்து 4 வரை இருக்கிற வசனங்களை நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். அகலியாவின் குமாரனாகிய நெகேமியாவின் நடபடிகள் 20ஆம் வருஷம் கிஸ்லேயு மாதத்தில் நான் சூசான் என்னும் அரண்மனையில் இருக்கும் போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானியும் வேறே சில மனுஷரும் யூதாவிலிருந்து வந்தார்கள். அவர்களிடத்தில் நான் சிறையிருப்பில் மீண்டு தப்பின யூதரின் செய்தியையும் எருசலேமின் செய்தியையும் விசாரித்தேன். அதற்கு அவர்கள், சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்திலே மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். எருசலேமின் அலங்கம் இடிபட்டதும் அதன் வாசல்கள் சுட்டெரிக்கப்பட்டதுமாய் கிடக்கிறது என்றார்கள். இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து உபவாசித்து மன்றாடி பரலோகத்தின் தேவனை நோக்கி. போதும். அல்லேலூயா. ஜெட்டு மாதிரி சில பேர் வாசிக்கிறீங்க. பைபிள் வாசிக்கும் போது அப்படியே பொறுமையா நிதானமா நிறுத்தி அழுத்தி ரசிச்சு வாசிக்கணும். எப்படி வாசிக்கணும்? சீக்கிரம் நல்லா வாசிக்கிறவங்களாம் ஊழியத்துக்கு வந்துடணும். ஆமா, சும்மா உட்காந்து விசுவாசியாவே கதையை ஓட்டிக்கிட்டு நெசப்படாது, இருக்கப்படாது. அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். வேதத்துல இந்த பகுதியில நம்ம வாசிக்கிறோம், எருசலேமுடைய நிலைமை மோசமாக இருக்கிறது. எருசலேம்ல ஆலயம் கட்டப்பட்டாச்சு. இந்த புத்தகத்தை எழுதின நபரையும் அந்த பின்னணியும் குறித்து நான் கொஞ்சம் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். இஸ்ரேல் தேசம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள். அவர்கள் மத்தியிலே கர்த்தர் எனக்கென்று ஒரு வாசஸ்தலத்தை தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி ஒரு ஆலயத்தை கட்ட சொல்லி ஆண்டவர் ஆசரிப்பு கூடாரம்ன்ற கூடாரத்திலிருந்து அதுக்கப்புறம் ஆலயமாக ஒரு இடத்தை தெரிந்து கொண்டு தாவீது மூலமாக இடத்தை செலக்ட் பண்ணி தாவீது மகன் மூலமாக ஆலயத்தை கட்டி ஆலயம் சூப்பரா அபிஷேகம் பண்ணப்பட்டு தேவ ஜனங்கள் எல்லாரும் கர்த்தரை ஆராதிக்கிறார்கள். அல்லேலூயா. கர்த்தரை ஆராதிக்கிறதுக்கு என்று ஒரு கூட்டத்தை தெரிந்து கொண்டார். அந்த கூட்டத்துக்கு ஆண்டவர் சொல்லியிருந்தாரு, நீ ஒழுங்கா என்னை ஆராதிச்சின்னா நான் இந்த இடத்துல நான் என்ன செய்வேன்? வாசம் பண்ணுவேன், இந்த இடத்துல இருப்பேன். நீ விக்கிரகங்களுக்கு உலகத்துக்கு மற்ற காரியங்களுக்கெல்லாம் வெளியே போய் பண்ணிட்டு அப்பப்போ வருஷத்துல 3 தடவை வரும்போதெல்லாம் என்னை ஏமாத்துறதுக்காக வந்தீன்னா ஒரு நாள் உன்னையும் அடிப்பேன், தேசத்தை விட்டு சிறையிருப்பு போக பண்ணுவேன், உன் ஆலயத்தையும் என்ன செய்வேன்? அல்லேலூயா. அப்போ ஆனா அவங்க என்ன செய்யல? கர்த்தர் சொன்னதை என்ன செய்யல? கேட்கல. நல்லா இருந்தாங்க கொஞ்ச நாள். நல்ல ஆவிக்குரிய தலைவர்கள் இருக்கிற வரைக்கும் நல்லா இருப்பாங்க. கொஞ்சம் ஆவிக்குரிய தலைவர்கள் தரம் தாழ்ந்த உடனே இவங்க என்ன பண்ணுவாங்க? பயங்கரமா மோசமா போயிடுவாங்க. பைபிள் ஃபுல்லா நீங்க பாருங்க, நல்ல ஆவிக்குரிய தலைவர்கள், ரட்சகர்கள்,
நியாயாதிபதிகள் எழும்பும் போதெல்லாம் நல்லா இருப்பாங்க. அவங்க செத்து போனவொடனே இவனும் செத்து போயிடுவான். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? நம்முடைய ஆவிக்குரிய தரநிலையே நம்முடைய ஆவிக்குரிய தலைவர்களை பொறுத்து தான் இருக்கு. இந்திய தேசத்தினுடைய மனநிலை, ஆவிக்குரிய மனநிலையே எதை பொறுத்து தான் இருக்கு அப்படின்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த லீடர்ஸ் ஆஃப் த நேஷன். தலைவர்கள் அவ்வளவு முக்கியம். தலைவர்களுடைய தரம் அவ்வளவு முக்கியம். என்ன முக்கியம்? The quality of the leader is very important because the mentality or the spirituality or the spiritual atmosphere of the Christendom depends upon the leaders. Hallelujah. அதனால யூடியூப்லயோ ஃபேஸ்புக்லயோ யாரை ஃபாலோ பண்றேன், யாருக்கு லைக் பண்றேன், வி ஸ்டாண்ட் வித்துன்னு யாரு கூடயாவது நின்னீங்க, ஆமா எங்க ஊர் ஸ்டைலில் சொல்லணும்னா வேற மாதிரி சொல்லுவேன் நான். அல்லேலூயா. ஆமாம், உங்களெல்லாம் எங்கே கொண்டு போய் குப்பையில் போடுறதுன்னு தெரியல. ஏன்னா ஆண்டவர் சொல்கிறாரு, நீ எப்படி போயிட்டுருக்குற அப்படின்னா தரங்கெட்டு போயிட்டுருக்க. தரங்கெட்டு போன இஸ்ரேலுக்கு ஆண்டவர் வச்சிருந்த மிகப்பெரிய தண்டனை என்ன அப்படின்னா, நெபுகத்நேசரோட அப்பாவை முதல்ல அனுப்புனார். அவன் வந்தான், எருசலேமை முற்றுகை போட்டான். எருசலேம் தேவாலயத்தை என்ன செஞ்சான்? சுட்டெரிச்சான், தூக்கிட்டு போயிட்டான். எல்லாத்தையும் உள்ளே இருக்கிற பொருள்லாம் தூக்கிட்டு போயிட்டான். போகும்போது தானியேலு, சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ இவங்கெல்லாம் யூதா கோத்திரத்தை சேர்ந்த அரச பரம்பரையில் சேர்ந்தவன், படித்தவன், பாப்புலரான ஆள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டான். அடுத்து கொஞ்ச நாள் கழிச்சு மறுபடியும் மனம் திரும்புவார்கள், எரேமியாவின் வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவார்கள், எரேமியாவின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்புவாங்கன்னு பார்த்தா எரேமியாவின் சத்தத்துக்கு என்ன செய்யல, கேட்கல. எரேமியாவை பிடிச்சி ஜெயிலில் போடுறாங்க, குழியில் போடுறாங்க, கிணத்துக்குள்ளார போடுறாங்க, அவனை படாத பாடுபடுத்துறாங்க. ஆண்டவர் பார்த்தார், நெபுகத்நேசர் அனுப்பினார். அவன் எருசலேமின் அலங்கம் முதற்கொண்டு எல்லாத்தையும் சுட்டெரித்து போட்டான். அல்லேலூயா. அப்பா மவன் 2 பேரும் சேர்ந்து எருசலேம் என்ன செஞ்சாங்க? கொள்ளை அடிச்சுட்டாங்க. 70 ஆண்டுகள். எரேமியா சொன்னா 70 ஆண்டுகள் உங்களை காப்பாத்துறதுக்கு ஆளு கிடையாதுடா. கர்த்தர் உங்களை 70 ஆண்டுகள் வித்து போட்டார். ஒரு தலைமுறையே வித்து போடுவார் ஆண்டவர். விற்று போட்டார். உங்களுக்கு தெரியுமா? அனலற்ற நிலை உருவாச்சுன்னா அதுக்கப்புறம் ஒரு அனலை உருவாக்குறதுக்கு 70-80 வருஷம் ஆகலாம். 70 வருஷம் என்ன தெரியுமா? 3 தலைமுறை போயிருங்க. நமக்கு 3 தலைமுறை அனல் இல்லாம, அக்கினி இல்லாம, அபிஷேகம் இல்லாம, வல்லமை இல்லாம, ஒண்ணுமே இல்லாம போயிரும். ஜான் வெஸ்லி என்று சொல்லக்கூடிய மெத்தடிஸ்ட் ரிவைவலிஸ்ட் அவர் சொல்றாரு, நான் இப்பொழுது பாவத்தை சகித்து கொண்டால், என்னுடைய தலைமுறையில் நான் பாவத்தை, ஒருவன் பாவம் செய்கிறத பார்த்து சகித்து கொண்டால், if I tolerate sin in my generation will hug it. என்னுடைய தலைமுறை அதை கட்டி தழுவி கொள்ளுமா. அப்பாவாகிய பாஸ்டர் நான் என்ன பண்றேன், தப்பு பண்ணவனை பார்த்து சரிப்பா அவன் பண்ணிட்டு போறான், ஏதோ செஞ்சுட்டான் விடு ராஜா அப்படின்னா என் பையன் அந்த பாவத்தை செய்வானா? ஏன்னா அப்பா என்ன பண்ணியிருக்கிறத பொறுத்து கொண்டார். அப்பா அதை சகித்து கொண்டார், அதை சாடவில்லை. எருசலேம் அழிந்ததற்கு காரணம் என்ன தெரியுமா? சகிப்புத்தன்மை. என்னது? சகிப்புத்தன்மை, டாலரன்ஸ். என்னத்துக்கு டாலரன்ஸ்? எதை டாலரேட் பண்ணணும்? அநீதி இழைக்கப்பட்டால் டாலரேட் பண்ணலாம். பாவத்தை எப்படி டாலரேட் பண்ண முடியும்? சகித்து கொண்டார்கள், அக்கிரமத்தை சகித்து கொண்டார்கள், அக்கிரமத்தை ஏற்றுக்கொண்டார்கள். நடந்த சம்பவம் என்ன? எருசலேம் அழிக்கப்பட்டது. 70 வருஷம் அடிமைத்தனம், 70 வருஷம் ஆராதனை கிடையாது, 70 வருஷம் ஆலயம் கிடையாது, 70 வருஷம் ஜனங்களுக்கு சுதந்திரம் கிடையாது. 70வது வருஷம் வந்துருச்சுன்னு தெரிஞ்சவன தானியேல் உபவாசம் பண்ணி ஜெபிக்கிறார். ஐயோ ஆண்டவரே 70 வருஷம் ஆயிருச்சு, எனக்கோ 90 வயசு கிட்டத்தட்ட ஆயிப்போச்சு. ஏன்னா அடிமையா வரும்போது 16-17 வயசு இருந்திருக்கலாம், 86-90 வயசு ஆயிருச்சு. ஆண்டவரே என் ஜனங்களை எப்படியாவது விடுதலையாக்கணும்னு ஜெபம் பண்ணி அந்த 70 ஆண்டுகளுக்கு பின்பு அவனுடைய ஜெபத்தின் விளைவாக கோரேசின் மூலமாக தேவாலயம் கட்டப்படுவதற்கு ஒரு கூட்டம் எழும்பினது. ஆமென், அல்லேலூயா. செருபாபேலின் தலைமையில முதலாவது வந்து தேவாலயத்தை கட்டினார்கள். தேவாலயம் கட்டிட்டாங்க, ஆராதனை ஒழுங்குமுறைக்கெல்லாம் ஆள் இல்லை, தேவாலயம் கட்டுறதுக்கும் கொஞ்சம் தடை இருக்கு. அப்படியே பாதியிலே நிக்கிதுன்னு உடனே எஸ்ராவை கர்த்தர் எழுப்பினார். எஸ்ராவின் மூலமாக ஒரு கூட்ட ஜனங்கள் ஆலயத்தை மறுபடியும் கட்டுவதற்கு பெர்மிஷன் வாங்கிட்டு வந்து ஆலய கட்டுமான பணியெல்லாம் முடிச்சு என்ன பண்ணியாச்சு? ஆராதனை நடக்குது. என்ன நடக்குது? இப்ப ஆலயம் கட்டியாச்சு. எல்லாரும் சொல்லுங்க, ஆலயம் கட்டியாச்சு. சர்ச்சு வந்துருச்சு. ஜெருசலம்ல சர்ச் நல்லா இருக்கு. என்ன நல்லா இருக்கு?
temple is wonderful. ஓ, முந்தின ஆலயத்தின் மகிமையை பார்க்கிலும் பிந்தின ஆலயத்தின் மகிமை பெரிதாயிருக்கும்னு ஆண்டவர் சொன்னார் பாருங்க. சகரியா ஆலயம் கட்டியாச்சு, நல்லா இருக்கு ஆலயம், 22 வருஷம் கன்வென்ஷன், ஜனங்கள்லாம் உள்ள இருக்காங்க, எல்லாம் ஒண்டர்ஃபுல். ஆனா எருசலேம் ஆலயம் கட்டினா மட்டும் போதாது. எருசலேமுக்கு வெளியே அந்த காலத்துல ஒரு பெரிய ஆலயம், அதுல நிறைய கோல்டு, நிறைய ட்ரெஷரு, அதுல நிறைய சொத்து வருது அப்படின்னா பக்கத்து நாட்டுக்கானெல்லாம் என்ன பண்ணிக்கிட்டே இருப்பான், கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே, எப்படா இவங்களை கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பான். அவன் வந்து கொள்ளையடிக்க கூடாதுன்னா ஆலயம் கட்டினா மட்டும் போதாது, என்ன கட்டணும், அலங்க மதில் கட்டணும். என்ன கட்டணும், கோட்டை சவர். ஒரு ஊருக்கு ஒரு பெரிய சிட்டி ஹெட் குவார்டர்ஸ்னா அந்த காலத்துல அதுக்கு பத்திரமா இருக்கணும்னா அதுக்கு என்ன வேணும், கோட்டை வேணும், கோட்டை சோறு வேணும், பெருசா இருக்கணும், அதுல அலங்காரம் இருக்கணும், அதுல வீடுகள்லாம் இருக்கணும். அப்படிதான் இருந்தாதான் அந்த ஊர் எப்படி இருக்கும், பாதுகாப்பா இருக்கும். ஆனால் அலங்கமோ இடிபட்டு கிடக்கிறது. நம்மெல்லாம் சர்ச் வந்துருச்சு, ஓகே சூப்பர், நான் சொல்றேன். ஆனா தேசம் பாழா கிடக்கு. நம்பியூர் என்ன எப்படி இருக்கு, பாழா கிடக்கு. ஆமென். நம்ம ஒரு சர்ச்சை கட்டி விட்டு நம்ம கட்டுவோம். ஒரு இது என்ன அளவு, 20க்கு 50, 20க்கு 50. இன்னும் கொஞ்சம் பேர் பாஸ்டர் கிட்ட கேட்டால் அவர் ஒரு அளவு சொல்லுவார், அவங்க சர்ச்சோட அளவு. அந்த பாஸ்டர் கேட்டால் அவர் ஒரு அளவு சொல்லுவார், அவரை கேட்டால் அவர் ஒரு அளவு சொல்லுவார். எல்லாரும் ஒவ்வொரு அளவு கட்டியிருப்போம். சரி விடுங்க, நம்ம ஒரு 400க்கு 100 அப்படின்னு வச்சுக்கோம். 100க்கு 400 பிரம்மாண்டமான சர்ச் இருக்குன்னு வச்சுக்கிறோம். நம்ம அந்த சர்ச்சு நிறைஞ்ச உடனே நம்ம நினச்சிக்கிறோம் என்ன வந்துருச்சு, தேசத்தில் எழுப்புதல் வந்துருச்சுன்னு நினச்சிக்கிறோம். இந்த சர்ச்சு நிறைஞ்ச உடனே நம்ம எப்படி இருக்கும், நாங்கள் வர்ஷிப் நடத்தும் போதெல்லாம் அப்படியே உற்சாகமாயிரும், எல்லாரும் வந்துட்டாங்க, ஹல்லேலூயா, அப்படி தான் இருக்கும். ஆனால் ஆண்டவர் பார்த்துக்கிட்டே இருப்பார், அட பாவிகளா, உங்களை உள்ளே கொண்டு வந்திருக்கிறதே வெளியே இருக்கிற ஆளை இன்னும் என்ன செய்யறதுக்கு. இப்போ நம்ம கட்டின ஒரு ஏரியா நிரம்பின உடனே நம்ம எழுப்புதல் நினச்சிடுறோம் அதை. ஆனால் அது எழுப்புதல் இல்லை, அது எழுப்புதல் இல்லை. எபேசில் பவுல் போய் ஊழியம் செய்கிறார். எபேசில் பவுலோட சர்ச்சு நிரம்பினதா இல்லை, தீனாளின் ஆலயம் காலி ஆயிடுச்சுன்னு இருக்கு. என்னன்னு இருக்கு, தீனாளின் ஆலயத்துக்கு யாரும் போறது இல்லையா, ஜனங்கவே போறது இல்லையா. அதுதாங்க எழுப்புதல் ஒரிஜினலா. எழுப்புதல் எது தெரியுமா, நம்ம ஆலயம் நிரம்புறது இல்லைங்க எழுப்புதல். மற்ற இடத்துக்கு எங்கேயுமே யாருமே போறது இல்லைன்றதான் எழுப்புதல். ஆமே, அல்லேலூயா. எத்தனை பேர் அப்படி ஆண்டவர் செய்வார்னு விசுவாசிக்கிறீங்க? நான் கேட்குறேன், எபேசுக்குள்ள இருந்த ஆண்டவர் வேற, இப்போ நம்பியூரில் இருக்கிற ஆண்டவர் வேறையா? எல்லாம் ஒரே ஆண்டவரா? ஆமே. அப்போ எபேசில் நடந்தது அங்கே உண்மைன்னா நமக்கு இங்கே நடக்குமா நடக்காதா? நடக்கும். ஆமேன். இன்னைக்கு ஆண்டவர் அதற்கான பாரத்தை நம்ம இருதயத்தில் விதைக்க விரும்புகிறார். ஒரு நபர் பாரமுடையவன், அவன் பேர் இந்த பைபிள்ல என்ன சொல்லியிருக்குன்னா ஆனானின்னு சொல்லப்பட்டிருக்கு. என்னது ஆனானி? என் சகோதரரில் ஒருவனாகிய ஆனானி. பல நேரங்களில் இன்னைக்கு நெகேமியாக்களை எழுப்பி விடுகிற ஆனானிக்கள் தேவை. ஆமென். நெகேமியா யாருன்னு சொன்னா உங்களுக்கு புரியும். நெகேமியாவுக்கும் எருசலேமுக்கும் சம்பந்தமே கிடையாது. என்னது? சம்பந்தமே கிடையாது. நான் நெகேமியாவை, இப்போ நெகேமியால நம்ம நிறைய பெரிய ஆளு அப்படி நினைச்சிட்டு இருக்கோம். ஒரிஜினலா நெகேமியாவையும் தானியேலையும் கம்பேர் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், 2 பேரும் எப்படிப்பட்ட ஆளுன்னு. தானியேல் வந்து அடிமையா பிடிச்சிட்டு வந்ததுனால பாபிலோனுக்கு வந்தவன். ஆனா ஆசைப்பட்டு சூசான் அரண்மனைக்கு போனவன் யாரு? நெகேமியா. ஏன்னா நெகேமியா பிறக்கிறதுக்கு முன்னாடியே என்ன ஆயிட்டாங்க, இஸ்ரேல் ஜனங்கள் விடுதலையாக்கப்பட்டாச்சு, நீங்க எங்க போகலாம், எருசலேமுக்கு போகலாம், சுதந்திரமா நீங்க போய் எருசலேம்ல வாழலாம்னு சொன்ன பிறகு எனக்கெல்லாம் எவங்க எருசலேம்குலாம் போவான், அதெல்லாம் ஒரு ஊராங்க, சூசானுக்கு போறாங்கன்னு பாபிலோன்ல இருந்து எங்க வந்து சேர்ந்தவன், சூசானுக்கு வந்து சேர்ந்தவன். இவனுக்கும் எழுப்புதலுக்கு சம்பந்தமே கிடையாது. ஆண்டவர் எழுப்புதல்லையும் தேசத்தை மாற்றுகிறதுக்கு யாரை பயன்படுத்துவார்னு சொல்றேன். சில நேரங்கள்ல அன்யூஷுவல் சம்பந்தமே இல்லாத நபர்களை ஆண்டவர் எழுப்புதலோடு தொடர்பு படுத்தி விடுவார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நீங்க நினைக்கலாம், எனக்கு
எனக்கு ஆர்வமே இல்லை பிரதர். சில விஷயத்தெல்லாம் ரொம்ப ஆர்வமா இருப்பாங்க சில பேர் ஆண்டவருக்காக வாழணும்னு. ஆண்டவர் கண்டுக்கவே மாட்டார். ஒருத்தன் பார்த்தீங்கன்னா ஆண்டவருக்கு எதிராக ஓடிக்கிட்டே இருப்பான். அவனை பிடிச்சி இழுத்துட்டு வந்து உட்கார வச்சு ஊழியக்காரனாக்கி விட்டுருவேன். அல்லேலூயா. அவனுக்கும் ஊழியத்துக்கு என்னவே இருக்காது, சம்பந்தமே இருக்காது. சம்பந்தம் இல்லாதவங்கள தான் ஆண்டவர் தேடிக்கிட்டு இருக்கார். அல்லேலூயா. தொடர்பே இல்லாத ஆட்கள், யூசுவலான ஆட்கள்லாம் ஆண்டவர் பயன்படுத்துறது இல்லை, அன்யூசுவலா ஆண்டவர் பயன்படுத்துறார். ஆமென். இந்த நெகேமியா அப்படித்தான். தானியேலோ அடிமையாய் பிடித்து வந்தவன், இவன் ஆசையோடு சூசானுக்கு வந்தவன். தானியேல் எப்படிப்பட்டவன்? ராஜ போஜனத்தை சாப்பிட மாட்டேன், ராஜா விருந்துல நான் பங்கெடுக்க மாட்டேன், அதுல என்ன தீட்டுப்படுத்தல் ஆகாது, பரிசுத்தவான். யாரு? நெகேமியா. யார் தெரியுமில்ல? ராஜாவுக்கு கலந்து கொடுக்கறதே யார் தான்? சரக்கு கலந்து கொடுக்கிற மாஸ்டர், கப்பேரர். அப்படின்னா என்னன்னா, ராஜா குடிப்பாரு பாருங்க சாராயம், ராஜா சாப்பிடுவாரு பாருங்க சாப்பாடு, அவன் பண்ணி கிண்ணி எல்லாத்தையும் திம்பான். எல்லாத்தையும் முதல்ல யார் தான் டேஸ்ட் பண்ணணும்? பானபாத்திரக்காரன்னா இவன் தான் இன்சார்ஜ். டோட்டலுக்கும் என்னது, அவன் சாப்பாட்டுக்கெல்லாம் இன்சார்ஜ் யார் தான்? ராஜா இன்னைக்கு என்ன மெனுவில் சாப்பிடுவார், ராஜாவுக்கு முன்னாடி போய் ராஜா மெனுவில் இருக்கிறத முதல்ல அவன் திராட்சை ரச கப்பு இருக்கு பாருங்க, அதை எடுத்து ராஜாவோட கப்பில் நல்லா ஊற்றிட்டு, அந்த கப்பை எடுத்து லெஃப்ட் ஹேண்டில் அந்த கப்பில் இருந்து அந்த சாராயத்தை ஊற்றி டேஸ்ட் பார்த்துட்டு செம்மையா இருக்கு ராஜா அப்படின்னு சொல்றதுதான் வேலை, வேற ஒன்றும் இல்லை. சிரிச்சுக்கிட்டே சொல்லணும், ராஜா சூப்பரா இருக்கு, சாவ மாட்டீங்க, இதை குடிச்சா நான் குடிச்சிருக்கிறேன், பயப்படாம குடிங்க அப்படின்றது தான் யார் வேலை? தொடர்பு இருக்காங்க அவனுக்கும் எழுப்புதலுக்கும். ஏங்க அவனுக்கும் யூதனுக்கும் ஒரு தொடர்பு இருக்கா, சம்மந்தம் இருக்கா? எனக்கெல்லாம் இந்த நெகேமியாவை ஏன் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? ஒரு அன்யூஷுவல் லீடரை எழுப்பி சூப்பர் நேச்சுரல் ஒர்க்க 52 நாள்ல ஜபத்திலேயே கட்டி முடிக்கிறாரு. நான் நினைக்கிறேன் இவனுக்கும் ஜபத்துக்கும் என்னவே கிடையாது, சம்பந்தமே கிடையாது. சம்பந்தம் இல்லாதவனையும் பாரமே இல்லாதவனையும், என்ன இல்லாதவன்? எருசலேம் எப்படி கிடந்தா என்னங்க, நான் ஜாலியா சூசான் அரண்மனையில் இருக்கிறேனா அப்படின்னு இருக்கிறவன் அவன். ஆமேன். எனக்கு என்ன, என் வேலை உண்டு, நான் உண்டு, நான் பாட்டுக்கு என்ஜாய் பண்ணிட்டு போனேன். சும்மா ஊழியம்னு ஏயா சில பேர்கிட்ட ஊழியத்தை பற்றி பேசணும்னு வச்சுங்களேன், நம்மளையே ஊழியத்தை விட்டு வெளியே எடுத்துருவான் போல் இருக்கு. எப்படி பேசுகிறான் தெரியுமா? எல்லாம் 20 வயசு பயலாக தான் இருக்கான். கர்த்தர் உன்னை ஊழியத்துக்கு அழைச்சிருக்கிறா, நீ ஊழியத்துக்கு வாடானா. நான் அப்படியே பாருங்க, அப்படி படித்து ஃபாரினுக்கு போய் நான் சம்பாதிச்சு அப்படியே ஊழியம் செய்கிறேன்றான். சரி எப்படா அப்படியே ஃபாரினுக்கு போனால் ஊழியம் எப்படா வரும்னா, வரும், காசு இருந்தால் எல்லாம் வந்துடும். இப்போ என்ன, நீங்கள் காசு இல்லாமல் இங்கே கஷ்டப்பட்டு இருக்கீங்க, காசு இருந்தால் நான் ஜான் ஜபராஜ் மாதிரி சீடி போட்டு ஃபேமஸ் ஆகியிருந்திருப்பேன். என்ன பாருங்க, பாதி பேர் அப்படி தான் தெரியுறா. பாதி ஒருத்தன் ஒரே ஒரு பாட்டு எழுதிட்டா போதுன்றான். இப்போலாம் முன்னாடிலாம் 10 பாட்டு எழுதினா தான் சீடி போடலாம், இப்போல்லாம் ஒரு பாட்டு தான், ஒரே பாட்டு தான் யூடியூப்பில் போட்டு நான் ஃபேமஸ் ஆயிடுறேன், அதுக்கப்புறம் பாசிட் ஆயிடுறேன்றான். எங்கடா கண்டுபிடிச்சிங்க இந்த ஐடியாவெல்லாம்னு கேட்டால் அதெல்லாம் அப்படித்தான், எல்லாம் அப்படி தான் நடக்குது. இப்போ பைபிள் காலேஜ் வரும்போதே என்ன ஐடியாவில் வரான்னு தெரியுமில்ல, பாட்டு எப்போ போடலான்னு தான் கேட்குறான். முதல்ல சங்கீதம் 23 சொல்கிறான்னா வாயை திறந்து சொல்ல தெரில. சங்கீதம் 23 மனப்பாடமாக சொல்கிறா, கர்த்தரன் மேய்ப்பராக இருக்கிறார், நான் தாழ்ச்சியடை, அதை முதல்ல உருப்படியாக சொல்கிறான்னா சொல்ல மாட்டானே. கேட்டு பாருங்க, தெரியாது. பைபிளில் மொத்தம் எத்தனை புக்கு இருக்குன்னா அவன் நிறைய புக்கு இருக்குன்றான். என்ன இருக்கா? நிறைய புக்கு இருக்கு. பைபிளை வாசிச்சிருக்கியாடா அப்படின்னு கேட்டா, பைபிளை வாசிக்கும், நிறைய புக்கு வாசிச்சிருக்கேன்றான். என்ன வாசிக்கிறான்? எங்கள் பைபிள் காலேஜுக்கு வந்தவொடனே முதல் ரூல் என்ன தெரியுமில்ல, பைபிள் தான் வாசிக்கணும். அசைன்மெண்ட் முதற்கொண்டு பிடிஹெச் முடிக்கிற வரைக்கும் ஃபைனல் இயரில் வந்து அசைன்மெண்ட் தீசிஸ் ஏதாவது கொடுத்தா அவனுக்கு என்ன வாசிக்கலாம்? புக்கு. அது வரைக்கும் புக்கே எடுக்கக்கூடாது, 3 வருஷம் புக்கே எடுக்கக்கூடாது. வெறுமனை என்ன மட்டும்தான், அசைன்மெண்ட் எல்லாம் பைபிள்லேருந்தே தான் கொடுப்பேன். இவனுங்களை படிக்க வச்சு அனுப்புறாங்க ப்ரொடக்ஷன் பண்ணி. எப்படி தெரியுமில்ல, குண்டு பெல்ட் மாதிரி உருட்டி அனுப்புறான். இப்போ டெல்லியில் போய் என் ஃப்ரெண்டு ஒருத்தன் படிச்சுட்டு வந்தான், இங்கிலீஷ்லேயே தான் படிச்சுட்டு வந்தான் ஃபுல்லாக. வந்து ப்ரேயர் ப்ரேயர் பாயிண்ட் நடத்துறான்னா ஒரு ப்ரேயர் பாயிண்ட் நடத்தி முடிச்சுட்டு தொண்டை அடைக்கிட்டுறான். தொண்டெல்லாம் அடைச்சு நீ ஏன் நடத்துன்றான். என்னடா பண்ண, 3 வருஷம் என்னடா படிச்ச, பிரசங்கம் ஏதாவது பண்ணியாடா? ஒரே ஒரு தடவை பண்ணான். எத்தனை தடவை? ஒரே ஒரு தடவை பண்ணேன்.
டேய் என்னடா பண்ணியிருக்காங்க, உன்னை கெடுத்து வச்சிருக்காங்க. எங்கள் பையல வாரத்தில் 4 தடவை பிரசவம் பண்ணுறான். ஒரு ஆளுக்கு அவனுக்கு பிரசவம் பண்ணிக்கிட்டே தான் இருக்கணும், ஊழியம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கணும், பைபிள் வாசிக்கிட்டே தான் இருக்கணும். பைபிள் வாசிறானா ஓடி போயிடறான், வருவான் பைபிள் காலேஜுக்கு உற்சாகமாக என்கிட்ட வரும்போது பைபிள் வாசின்னு உயிரை வாங்குவேன். பார்த்தீங்களா எப்படின்னா, பைபிள் வாசி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்தில் என்ன இருக்குன்னு 4 வரி எழுதணும். ஆதியாகமம் வாசிட்டேன் 1ஆம் அதிகாரம்லாம் அல்வா கொடுக்க முடியாது. என்ன பண்ணிக்கிட்டு இருக்கணும், ஃபஸ்ட்டு 1 மாதத்துக்குள்ளார 30 நாள்லேருந்து 60 நாளைக்குள்ளார எனக்கு எழுதி கொடுத்துடணும். ஆதியாகமத்துலேருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் 4 வரி ஒவ்வொரு அதிகாரத்துலையும் என்ன இருக்குன்னு. இதில் வேற நடுவில் வருவேன், இவன் என்னாகமும் உபாமம் வந்துக்கிட்டு இருப்பான். உபாமத்தில் அந்த அதிகாரம் என்ன வாசிச்சேன்னு கேட்பேன். என்ன வாசிச்சேன்னு கேட்டவொடனே தெரிலனா நீ ஆதியாகமத்துல ஸ்டார்ட் பண்ணுறேன்ருவேன். எப்படி, எதுக்கு உன்னை வாடகை கூட வந்திருக்கீங்க, ஊழியத்துக்கு வந்தால் என்ன சும்மா ஊரை ஏமாத்திட்டு போகலான்னு நினைக்கிறீங்களா? சம்பந்தமே இல்லைங்க. இன்னைக்கு பாரமே இல்லை, பலருக்கு வசனமே தெரியல. பிரசங்கம் பண்ண சொன்னா பக்குன்றான். என்னையா பிரசங்கம் பண்ற அப்படின்னா, அவ்வளவுதான் இன்னைக்கு பிரசங்கம், அதுதான் கதையை சொல்லிட்டு காலத்தை ஓட்டிட்டு போயிடலான்னு பார்க்குறான். வசனத்தை எடுத்து பேசுறா அப்படின்னா அது எப்படின்னு தெரியலையே. ஐயா, இன்றைய திருச்சபைக்கு பாரம் உள்ள நபர்கள் தேவை. என்ன தேவை? பாரம் உள்ள நபர்கள். ஆனா பாரமே இல்லாத நெகேமியாவை கர்த்தர் தேடிட்டு இருக்கிறார். ஆமென். நல்லா கவனிக்கணும். சம்பந்தம் இல்லாதவனையும், பாரம் இல்லாதவனையும், பரிசுத்தம் இல்லாதவனையும் கூப்பிட்டு என்ன பண்ணாருன்னா, முதல் வேலையா பாரத்தை தான் ஊத்துனார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. பாரத்தை ஊத்தி விட்டார். வாசிங்க பாப்போம். நெகேமியால என்ன பண்ணாராம்? முதல் வசனத்திலேயே இருக்கு, அரண்மனையில இருக்கும்போது சம்பவித்தது என்னவென்றால், என் சகோதரர் ஒருவன் வந்தான், ஒருவனாகிய ஆனானியும். வந்தவனத்தை இவன் விசாரிக்கிறான். கொஞ்சம் பேர் சகோதரர்கள்லாம் வந்தாங்க, விசாரிக்கிறான். என்னையா எருசலேம்ல எப்படி இருக்கு, ஆலையெல்லாம் கட்டியாச்சு, பயங்கர எழுப்புதலா இருக்குமே, ஆறாதனால எப்படி போகுது, ஒரே கொண்டாட்டமே இருக்குமே அப்படின்னு ஒண்ணு. ஆனானி பாருங்க, சாதனைகளை பேசவில்லை, சோதனைகளை மட்டுமே பேசுகிறான். அல்லேலூயா. ஆனானி எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா? அவன் சாதனையும் முடிஞ்ச வேலையும் பத்தி பேசுறவன் இல்ல, செய்ய வேண்டிய வேலையை பேசுறவன். செய்ய வேண்டிய வேலையை பேசுறவன் தாங்க பாரத்தை ஷேர் பண்ணுவான். ஆமென். செய்து முடித்த வேலையை கொண்டாடுறத நிறுத்திக்கிடுங்க. ரொம்ப எப்படி செய்ய வேண்டிய வேலைக்காக திண்டாடுகிற குணம் நமக்குள்ள வரணும். நீ விசாரிக்கும் போது சாதனையை பேசல, ஆனா நீ சொல்றான், அதற்கு அவர்கள் சிறையிருப்பில் மீந்திருக்கிறவர்கள் அந்த தேசத்துல மகா தீங்கையும் நிந்தையும் அனுபவிக்கிறார்கள். ஐயா, வெளியே போனா ஒருத்த மதிக்கிறதுல நம்மள ஏன் தெரியுமில்ல? நீ எவ்வளவு ஜெபம் பண்ணாலும் டாஸ்மாக் என்ன செய்ய முடியாது. நம்ம ஜெபம் பண்றோம், டாஸ்மாக்கை மூடுமாண்டவரே, டாஸ்மாக்கை மூடுமான். ஆண்டவர் கேட்பாரு, ஏமா டாஸ்மாக்கை மூடிட்டா அவன் கள்ளசாரத்தை வீட்டிலே காய்க்க போறான். காய்க்க தெரியாத யூடியூப்பை பார்த்தா காய்ச்சிருவான், வீட்லயே காய்ச்சிருவான், காய்ச்சிட்டு குடிச்சிட்டு செத்து கிடப்பான் குடும்பத்தோட. என்ன ஜெபம் பண்ணும்? ஆண்டவரே அவன் போறவன்லாம் மனம் திரும்பணும். அல்லேலூயா. அப்படிதானே? போறவன்லாம் என்ன செய்யணும்? மனம் திரும்பணும். ஜெபம் எப்படி ஜெபிக்கணும்? நம்ம எப்படி பாரப்படணும்? ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ணுவதற்கு, ஆத்துமாக்களை தேவன் பக்கம் திருப்பாமல் நீங்க செய்கிற எந்த ஜெபத்துக்கும் பதில் வரவே வராது. அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் ஒரு பாஸ்டர், அவர் சர்ச்சு நடத்திட்டு இருந்தார். சர்ச்சு நடத்துறதுக்கு எதிரில் ஒருத்தன் இடத்த வாங்கி அங்க வந்து வைன் ஷாப் கட்டுறான். எங்க? இங்கிலாந்துல. எங்க? இங்கிலாந்துல பாஸ்டர் சர்ச்சு நடத்திருக்க எதிரிலேயே ஒருத்தன் பில்டிங்கை வாங்கி என்னவா ரெனோவேட் பண்ணிட்டு இருக்கான், வைன் ஷாப்பா ரெனோவேட் பண்றான். சர்ச் எல்லாம் சேர்ந்து ஃபாஸ்டிங் போட்டு ஜெபம் பண்ணாங்க. ஆண்டவரே, இந்த வைன் ஷாப் என்ன செய்ய வேண்டும்? அழிய வேண்டும், அழிய வேண்டும் ஜெபம் பண்ண. அன்னைக்கு நைட்டு பாத்தீங்கன்னா ஒரு புயல் அடித்தது. அந்த மின்னல் வந்து விழுந்து அந்த வைன் ஷாப் பில்டிங் முழுசு என்ன செஞ்சிருச்சு? கீழே விழுந்துருச்சு. இந்த வைன் ஷாப் அழியணும்னு இவங்க ஜெபம் பண்றத வைன் ஷாப் ஓனர் கேட்டுக்கிட்டு இருந்தான். அடுத்த நாள் கோர்ட்ல போய் கேஸ் போட்டான். என்னன்னு? மின்னல் விழுந்ததுக்கு காரணம் யார் தான்? இவங்க சர்ச்சு தான் கேஸ் போட்டான். சர்ச்சில் இருந்து ஒரு கமிட்டி கேஸ் ஹேண்டில் பண்ணுது. பாஸ்டர் போல யார் போயிருக்கு? கமிட்டி. ஜட்ஜு கேட்கிறாரு, என்னையா நீங்க தான் காரணம்னு யார் சொல்றா? வைன் ஷாப் ஓனர் சொல்றாரு. சர்ச்சு கமிட்டி சத்தியமா நாங்க இல்லை சார், சத்தியமா நாங்க இல்லை. சர்ச்சு சொன்னாராம், ஏய் உங்க ஜபத்து மேல வைன் ஷாப் காரனுக்கு இருக்கிற விசுவாசம் கூட உனக்கு இல்லையடா. நீங்க ஜெபம் பண்ணி தான் விழுந்துச்சுன்னு அவன் நம்புறான், அவன் விசுவாசிக்கிறான் ஆண்டவரை.
நம்ம ஜெபமும் ஒழுங்கா இல்ல, நம்ம விசுவாசமும் ஒழுங்கா இல்ல, நம்ம செயல்பாடும். ஆமா எங்க போயிட்டு வந்தீங்க அப்படின்னு யாராவது கேட்டா சும்மா போயிட்டு வந்தேன், சும்மா சர்ச்சுக்கு போயிடுது. எங்க போயிடுத? சும்மா சர்ச்சுக்கு போயிடுது. சும்மாவா? கன்வென்ஷன் நடக்குது, நல்லா இருக்கும், வந்து பாரு. கெடா வெட்டுனீங்களே, சொந்தக்காரனை கூப்பிட்டு வந்தீங்களா? ஏன் ஆத்தி அந்த காலத்துலலாம் நல்லா கெடா வெட்டுறேன்னு சொல்லி சொந்தக்காரன்லாம் கூப்பிட்டு பாட்டிலாம் வாங்கி அவன் எல்லாருக்கும் பத்திரிக்கை வச்சு, ஏம்மா செஞ்சு ஏம்மா இப்போ மட்டும் வந்து இன்னைக்கு கெடா வெட்டி தானா நீ மட்டும் சாப்பிட்டுட்டு போயிட்டே, விளங்குமா இது? சொல்லுங்க. எங்க சபையெல்லாம் சொல்லியிருக்கேன், வருஷம் வருஷம் கெடா வெட்டணும். என்ன பண்ணணும்? ஆனால் சொந்தக்காரனை கூப்பிட்டு வந்தால் மட்டும்தான் வெட்டணும். சொந்தக்காரன்ட்டெல்லாம் சொல்லணும் கெடா வெட்டு. நம்ம என்ன பஸ்கா, நம்ம ஏசு நமது பஸ்கா ஆட்டுக்குட்டி, நீ இனிமேட்டுக்கு ஆட்டுக்குட்டி வெட்ட தேவையில்லைன்னு நாங்கள் தப்பாக பிரசங்கம் பண்ணிவிட்டோம். நான் இப்போல்லாம் சொல்லிடுறது, எல்லாம் ஆட்டுக்குட்டி, வருஷத்துக்கு ஒரு ஆட்டுக்குட்டி நீ வெட்டணும். கிராமத்தில் நீ ஏற்கனவே வெட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா இங்கேயும் என்ன செய்யணும்? வெட்டணும். கிறிஸ்மஸ் அன்னைக்கு என்ன செய்யணும்? ஆமாம் வெட்டணும். ஆனால் நீயே வந்து வெட்டி தின்னிடப்படாது. ஆமாம் 10-20 பேர் என்ன பண்ணணும்? சொந்தக்காரனை கூட்டணும், சொல்லணும். உங்களுக்கு சர்ச்சுக்கு வந்தால் பாட்டில் கிடைக்காது, பொவன்டா வேணால் கிடைக்கும். என்னது? அவனுக்கு ஏதாவது குடிக்கணும், உனக்கு பவன்டா தர்றேன், இல்லாட்டி கொக்கோ கோலா கொடுக்குறேன், இல்லாட்டி பெப்சி கொடுக்குறேன், அதே கலரில் தான் இருக்கும், குடிச்சுக்கோ. ஆனால் எங்கே வரணும்? சர்ச்சுக்கு வரணும். அன்னைக்கு நடக்கிற ப்ரேயரில் என்ன செய்யணும்? அன்னைக்கு வந்து ப்ரேயர்னு சொல்லக்கூடாது, கலை நிகழ்ச்சி. என்ன நிகழ்ச்சி? கலை நிகழ்ச்சி. கிறிஸ்மஸ் கலை நிகழ்ச்சிக்கு என்ன செய்யணும்? வரணும். சொந்தக்காரனை கூட்டிகிட்டு வந்து கொண்டாடணும். இல்லைன்னா உங்களெல்லாம் என்ன செய்ய? அல்லேலூயா. அன்னைக்கும் பாருங்க, நம்மளே ட்ரெஸ் எடுத்து போட்டுக்குவோம், நம்மளே போட்டுக்கிட்டு, நம்மளே வந்து சாப்பிட்டுக்கிட்டு, நம்மளே என்ஜாய் பண்ணிட்டு செம்மையாக இருந்துச்சு. அதில் உப்பு அதிகமாகி போச்சுன்னா சமைச்ச ஆள் சரியில்லை, கொஞ்சம் உப்பு அதிகமாகிடுச்சு. வெக்கமா இல்லை? குறை சொல்லிக்கிட்டு வீட்டில் உப்பு கறி தண்ணி எதுவுமே இல்லாமல் சாப்பிட வேண்டியது. ஆனால் இங்கே வந்து நோனான்னு என்ன செய்ய வேண்டியது? அதில் தண்ணி, அதில் தண்ணி, இதில் உப்பு, அதில் இது ஆகிப்போச்சு, இதில் கம்மியாக காரம் அதிகமாக போச்சு. இந்த சமையல் அதாவது இந்த பசங்களே சரியில்லை. இவனுக்கு வேலை செய்கிறேன்னு எதையுமே விளங்க விட மாட்டேங்கிறான்லாம். வாயை வச்சுட்டு சும்மா இருக்க முடியும். போய் பாருங்க, திருநெல்வேலி பக்கம்லாம் ஊருக்கே சோத்தை போடுறான், அசனம்னு பேரை வச்சுக்கிட்டு. அவன் ஊருக்கெல்லாம் சோத்தை போட்டுக்கிட்டு தெரியுறான். எல்லாம் வந்து என்ன மாதிரி வாங்கிட்டு போறான். அல்லேலூயா. சத்தம் வரலையே. எங்க பாரம் நமக்கு வேணுமா வேணாமா? நான் என்ன சொல்கிறேன், ஒரு காலத்தில் கர்த்தர் உங்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கினார். நீ நல்லா தண்ணியும் போட்டுட்டு அக்கடாவும் வெட்டி அவனுக்கும் குடிக்க கொடுத்துட்டு எவ்வளோ நாசம் பண்ணிக்கிட்டு இருந்த, ஒரு பைசா சேர்க்கறதுக்கு வக்கு இல்லாமல் இருந்த நேரத்தில் கர்த்தர் உன்னை ரட்சித்து குடியும் விட்டு அந்த கெடா வெட்டெல்லாம் விட்டு இங்கே கூப்பிட்டு வந்துட்டார். இப்போ அட்லீஸ்ட் வருஷத்துக்கு ஒரு தடவையாவது ஒரு கெடா வெட்டை போட்டு வாயான்னு சொந்தக்காரன்லாம் கூப்பிட்டு அட்லீஸ்ட் விடுங்க. கிறிஸ்மஸ்க்கு இல்லைன்னா கூட நடுவில் ஒரு தடவை உங்களுக்கு ஆண்டவர் கொடுக்கும்போது எல்லா சொந்தக்காரனையும் கூப்பிட்டு இப்போ சர்ச்சில் ஒரு காஸ்பல் மீட்டிங்கை ரெடி பண்ணி பண்ணலாமா பண்ணக்கூடாதா? என்ன ஒரு விசுவாசி ஒருத்தவங்க சர்ச்சில் காஸ்பல் மீட்டிங் கூப்பிட்டு என்னை அரேஞ்ச் பண்ணி என்னை கூப்பிட்டு இருந்தாங்க. எனக்கு அதிசயமாக இருந்துச்சு. என்னன்னா, அந்த காஸ்பல் மீட்டிங் மொத்தத்துக்கும் செலவு யார் தான்? அந்த விசுவாசி தான். அந்த ஒரே குடும்பம், பாஸ்டர்லாம் கிடையாது, அந்த ஒரு குடும்பம் தான் எல்லா செலவும். பப்ளிக் மீட்டிங் நடத்தி கூப்பிட்டு என்னென்ன கர்த்தர் என்னை ரட்சித்தார்ல பாஸ்டர், அதனால நான் ஆண்டவருக்கு நன்றியா நான் இதை செய்கிறேன். அல்லேலூயா. பாரம் வேணும் எனக்கு. இன்னைக்கு ஆண்டவர் நமக்குள்ள அப்படிப்பட்ட பாரங்களை விதைப்பாராக. ஆமென். அல்லேலூயா. சாது சுந்தர் சிங் ஐயா கிட்ட ஒரு அசிஸ்டன்ட் இருந்தார். அவர் போய் கேட்டார், உலகத்திலே ரொம்ப கஷ்டமான விஷயம் என்னையா அப்படின்னு. உடனே ஐயா சொன்னாரு, பாரம் இல்லாம இருக்கிறது கஷ்டம் யார்? விசுவாசி கேட்டாராம், என்னையா பாரத்தோட இருந்தாதான் கஷ்டம், நீங்க என்ன பாரம் இல்லாம இருக்கிறது கஷ்டம்ன்றீங்க அப்படின்னோன்னா அவர் ஒரு சம்பவத்தை சொன்னாரா. ஒரு நாள் இமயமலை பகுதியில் பயங்கர குளிரான காலத்தில் அவர் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்கார். ஒரு ஊர்லேருந்து இன்னொரு ஊருக்கு போகணும். மதிய நேரம் தாண்டி போகும்போது பார்த்தீங்கன்னா கூடவே ஒரு புத்த பிட்சு நடந்து போகிறார் அந்த பயணத்தில். யாரு? புத்த பிக்கு பிட்சு போகிறாரு. கூட போகும்போது ரெண்டு பேரும் போயிட்டே இருக்கிறாங்க. பனி பயங்கரமாக பெய்யுது, ஒரு பனி புயல் வர்ற மாதிரி இருக்கு. அந்த புத்த பிட்சு சொல்கிறாரு, ஐயா பனி புயல் வர மாதிரி இருக்குது, நீங்கள் எங்கள் வீட்டில் வந்து தங்கிடுங்க. கொஞ்சம் தூரத்தில் இன்னும் ஒரு 2 மணி நேரம் நடந்தோம்னா எங்கே வந்துடும், அடுத்து எங்கள் மடம் வந்துடும், அந்த மடத்தில் வந்து தங்குவோம், நம்ம போய் அங்கே தங்கிக்குவோம், இல்லாட்டி உங்களுக்கு உயிருக்கே ஆபத்தாயிரும், அதனால் வாங்க நம்ம. ஓகே, இவங்க 2 பேரும் பேசிக்கிட்டே போனாங்க. போயிட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு பள்ளத்துக்குள்ளே இருந்து ஒரு சத்தம் கேட்குது, ஐயோ என்னை காப்பாற்றுங்க காப்பாற்றுங்க.
உடனே இரு 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 இரியா போலாம், யாரோ கத்துற மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு தேடுறாரு. தேடினா ஒரு பள்ளத்துக்குள்ள ஒருத்தன் விழுந்து கிடக்கிறான். பாதையிலிருந்து பக்கத்துல ஒரு பள்ளம், கால் உடஞ்சு போய் பள்ளத்துக்குள்ள கிடக்கிறான். உடனே சாது சுந்தர் சிங் சொல்றாரு, வாங்க கொஞ்சம் கை கொடுங்க, அவனை என்ன செய்வோம், தூக்கிடுவோம் அப்படின்னு. இப்போ அந்த புத்த பிட்சு சொன்னாரா, சாவணுன்றதுக்காகவே அவன் இன்னைக்கு வந்து விழுந்திருக்கான், நம்ம என்ன செய்ய முடியாது, அவனை காப்பாற்ற முடியாது. ஏன்னா பனி, நம்ம காப்பாற்றணும்னா நம்ம செத்துருவோம், அதனால கண்டுக்காதீங்க சாது, நம்ம போயிடுவோம் அப்படின்னு. சாது சொல்லியிருக்காரு, இல்லையா, நம்ம காப்பாற்றணுன்றதுக்காகவே இன்னைக்கு இங்கே வந்திருக்கிறோம். எப்படி வந்திருக்கிறோம், காப்பாற்றணுன்றதுக்காகவே, அவனை காப்பாற்றணுன்றதுக்காகவே நம்ம இங்கே வந்திருக்கிறோம். அதனால அவனை காப்பாற்றுறதா நல்லது, கொஞ்சம் கையை பிடிச்சி தூக்கி விடுங்க. அவன் சொல்லிட்டான், அதெல்லாம் முடியாது, என்னால் இவனை தூக்கிட்டு என்ன லேட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீயும் செத்துருவேன், நானும் செத்துருவேன், அதனால நான் போகிறேன், என்னால் இந்த பணியில் என்ன செய்ய முடியாது, ஒன்றுக்கெல்லாம் உதவி செய்ய முடியாதுன்னு இவர் பாட்டுக்கு போயிட்டார். சாது சுந்தர் சிங் தனியாளா அந்த பள்ளத்துக்குள்ளார இறங்கி அவன் காலை ஒரு குச்சை வச்சு கட்டி அவனை தூக்கி மேலே ஏற்றி தன்னுடைய ஷோல்டரில் வச்சு கட்டிக்கிட்டு நடந்து வர்றார். பயங்கரமான குளிர் அடிக்கிறது, இருளாகி விட்டது. நடந்து வர்றாரு, 2 பேரை நடந்து வர்றாங்க. 2 பேரை நடந்து வந்ததுனால இருட்டு, ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. தூரத்தில் ஒரு வெளிச்சம் தெரிகிறது. உடனே அந்த அதுதான் மடம்னு கண்டுபிடிச்சிட்டாரு. இவர் நடக்கிறாரு. மடத்துக்கு ஒரு 100 அடி வரும்போது திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று தட்டி கீழே விழுந்தாரு. கீழே விழுந்த உடனே இவர் எந்திரிச்சு சுதாரிச்சு கொண்டு யாரோ ஒருத்தர் கிடக்கிற மாதிரி இருக்கேன்னு சொல்லி தள்ளி பார்த்தா இவருக்கு முன்னாடி ஒருத்தன் வந்தான் பாருங்க, புத்த பிட்சு. அவன் செத்து கிடக்கிறான். பனியில விரைச்சு போய் 100 அடி தூரத்துல என்ன செஞ்சான், செத்து கிடக்கிறான். ஆனா சாது சுந்தர் சிங்க்கு ஒன்னும் ஆகல. ஏன், இன்னொரு உடலுடைய பாரம் எங்க இருக்கு, மேல இருக்கு. அதனால இந்த 2 உடம்பும் சேர்ந்து அவருடைய ஓவர் ஒர்க்கு, ஹெவி லோடு, இப்போ லோடு எடுத்துட்டு வர்றதுனால ஆட்டோமேட்டிக்கா உடம்புல என்ன ஜென்ரேட் ஆகும், சூடு ஜென்ரேட் ஆகும். அதனால அந்த பனியை என்ன செய்ய முடியல, யாரை பாதிக்க முடியல, சாது சுந்தர் சிங்கையும் பாதிக்கல, தூக்கிட்டு வந்தவனையும் பாதிக்கல. ஆனா தனியா ஒருத்தன் ஒடியாந்தான் பாருங்க, பாரம் இல்லாம, அவன் செத்து போனான். நான் மறுபடியும் சொல்றேன், பாரம் இல்லாம வாழ்றது கஷ்டம். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீ ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து பாரம் இல்லாம வாழ்றது கஷ்டம். கிறிஸ்தவ விசுவாசியா இருந்து பாரம் இல்லாம வாழ்ந்தீங்கன்னா ஒரு நாள் ஆவிக்குரிய மரணம் நேரிடும். அல்லேலூயா. எந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில சாவு வரும்ன்றது சொல்றேன், எந்த விசுவாசியுடைய வாழ்க்கையில ஆவிக்குரிய மரணம் நிகழும்னு சொல்றேன். செயல்பாடு இல்லாமல், ஆண்டவருக்காக செயல்படணுன்ற துடிப்பு இல்லாம எந்த நபர் இருக்கிறார்களோ அவர்கள் வாழ்க்கையில ஆவிக்குரிய மரணம் வருவதற்கு வாய்ப்பு உண்டு. ஆமென். ஆனானி பாரத்தை பகிர்ந்து கொண்டான். அந்த பாரம் நெகேமியாவை பற்றி பிடித்து கொண்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு ஒரு 5 காரியம் நீங்க ஏன் ஆத்தும ஆதாயத்துக்காக பாரப்படணும்னு சொல்ல போறேன். ஆமென். நெகேமியாவுக்கு பாரம் வந்த உடனே அந்த வசனம் சொல்லுகிறது, இந்த வார்த்தைகளை கேட்டபோது நான் உட்கார்ந்து அழுது சில நாளாய் துக்கித்து. துக்கம் எவ்வளவு நாள் இருந்துச்சா, சில நாள். பா, எப்படி ஒரு பேஷன். பாரமே இல்லாதவனுக்கு இப்ப என்ன வந்துருச்சு, பாரம் வந்துருச்சு. இதுவரைக்கும் சந்தோஷமா பானை பாத்திரம் தூக்கிட்டு போய் ராஜாவுக்கு முன்னாடி நின்னவன் கிட்டத்தட்ட 4 மாசம் அமைதியாவே இருக்கான், ஜெபம் பண்றான். 4 மாசத்துக்கு அப்புறம் ராஜாவுக்கு முன்பாக நிற்கிறான். பிளான் பண்ணி எல்லாம் யோசிச்சு வச்சுட்டு ராஜா முன்னாடி போகும்போது ஃபர்ஸ்ட் டைம் அவனுக்கு இந்த வேலை வெக்கமா இருக்கு. என்னவா இருக்கு, வேலை வெக்கமா இருக்கு. பாரம் வந்துருச்சுன்னா பரிசுத்தம் தானா வந்துடும். ஆமென். என்னடா அப்படின்னா, இப்படி ஒரு தொழிலை நான் செய்யறது நல்லாவா இருக்கு. அந்த திராட்சை ரசத்தை ஊத்தி கையில குடிக்கிறான். குடிக்கிறதுக்கு அப்படியே குடிக்கும் போதே அவன் முகம் எப்படி இருக்கு, அது வரைக்கும் குடிச்சுட்டு சூப்பரா இருக்குன்றவன் குடிச்சிட்டு அப்படின்றான். ராஜாவுக்கு தெரிஞ்சு போச்சு, இது இருது உடம்புல பலவீனம் கிடையாது, இது என்னது, மனதின் துக்கமே இல்லாமல் வேற. உனக்கு என்ன வேணும்னு கேட்டான். அடுத்த நொடி அடுக்கிறான் லிஸ்ட. கட்டா 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 கட்டாக்கு 4 மாசம் ஜாப் பண்ணி பிளான் பண்ணி ஒரு பெரிய ஸ்கெட்ச் போட்டு
எருசலேமின் அலங்கத்தை கட்டுவதற்கு என்னென்ன வேணும், எப்படியெல்லாம் போகணும், யாரு கூட போகணும், எவ்வளோ பொருள் வேணும், எங்கெல்லாம் பெர்மிஷன் வேணும், எங்கெல்லாம் லெட்டர் வேணும், அத்தனையும் அடிச்சு கிளப்புறான். அல்லேலூயா, ஆமென். போனோம். 3 மாச பயணம், 3 நாள் ரெஸ்ட். அடுத்த 52 நாள், எத்தனை நாள்? 52 நாள்ல அலங்கத்தை கட்டி முடித்து விட்டான். அல்லேலூயா. அலங்கத்தை கட்டி முடிச்ச உடனே ஒரு எழுப்புதல் வந்துச்சு பாருங்க. ஆலயத்தை கட்டி முடிச்ச பிறகு ஒரு எழுப்புதல் வந்துச்சு, அலங்கத்தை கட்டி முடிச்ச பிறகு ஒரு எழுப்புதல் வந்துச்சு. இந்த எழுப்புதலும் வயசான எஸ்ரா தன்னுடைய அசிஸ்டன்ஸோட நின்று ஊழியம் செய்றாங்க. கர்த்தருடைய ஜனங்கள் கர்த்தர் பக்கமாய் திருப்பப்பட்டார்கள். பண்டிகைகள் கொண்டாடப்பட்டது. ஓ, எத்தனை பெரிய மீட்பு! தேவ ஆலயம் சுத்திகரிக்கப்பட்டது. ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. பாரம் இல்லாத நபருக்குள்ள பாரம் உண்டாக துவங்கினால் தேசத்துல கிரியை நடப்பிக்கப்படும். ஆமென். இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நீ என் பாரத்தை சுமக்க வேண்டும். Why Lord? Why? ஏன் ஆண்டவரே, எனக்கு எதற்காக பாரம் வேண்டும்? முதல் காரியம், என் ஆண்டவர் இயேசு இந்த பூமிக்கு வரும்போது இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் இந்த உலகத்திற்கு வந்தார். முடிஞ்சிருச்சா? அந்த வேலை முடிஞ்சிருச்சா? சொல்லுங்க, முடிஞ்சா? எல்லாரும் சொல்லுங்க, முடிஞ்சா? முடியலையா? யார்கிட்ட விட்டு போனாரு? நம்ம கிட்ட கொடுத்துட்டு போனாரு. ஆமென். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, நான் முதல்ல ஏன் பாரம் எனக்கு வரணும் தெரியுமா? முடியாத வேலையின் மிச்சம் இன்னும் இருக்கிறது. முடியாத வேலையின் மிச்சம் ஒவ்வொரு நாளும் என்னை பாரப்படுத்த வேண்டும். என் நேசர் இயேசு வானாதி வானங்களையும் சிங்காசனங்களையும் விட்டு இறங்கி வந்து எனக்காக இந்த பூமியில ரத்தம் சிந்தினாரே, அவர் சிந்தின ரத்தம் எதற்காக? நாம் மட்டுமா ரட்சிக்கப்பட? நீ விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் உன் குடும்பமும் வகையராவும் ரட்சிக்கப்படணும். அல்லேலூயா. இப்ப எனக்குள்ள அந்த பாரம் வரவில்லை என்றால், எனக்குள்ள அந்த வாஞ்ச வரலன்னா எப்படி என் தேசம் ரட்சிக்கப்படும்? அல்லேலூயா. ஐயா, என் ஆண்டவர் இயேசுவினுடைய வேலையை நான் செய்வேன்னு நம்பி என் ஆண்டவர் விட்டுட்டு போயிருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. இன்னைக்கு சில பேர்லாம் ஊழியத்துக்கு கூப்பிட்டா என்னமோ பிச்சைக்காரன் வேலையை செய்ய போற மாதிரி ஊழியத்துக்கு. நோ, ஐ டோன்ட் நோ. இதெல்லாம் ஊழியம்லாம் எனக்கு பிடிக்கல. சை, வெக்கமா இல்லை உனக்கு? ராஜாதி ராஜாவின் வேலையை செய்யறதுக்கு உனக்கு கொடுக்கப்பட்ட அழைப்பே பெருசு. இதுல பந்தா வேற காட்டுற நீ. பில்லி கிரஹாம் போய் கேட்டாங்களாம். 2 முறை கேட்டிருக்கிறாங்க. அமெரிக்க பிரசிடென்ட் அவங்கள மாத்துறதுக்கு நாங்க ரெடியா இருக்கிறோம், ஒரே ஒரு தடவை எலெக்ஷன்ல நில்லுங்க. அவர் சொன்னாரா, நான் பெரிய வேலை செய்யறேன், நீ என்ன சின்ன வேலைக்கு கூப்பிடுற? உலகத்திலேயே பெரிய போஸ்டிங் இதுதான். அமெரிக்கன் பிரசிடென்ட்ன்றது தான் உலகத்திலே பெரிய போஸ்டிங். ஆனா அவர் சொல்றாரு, ஏய் போயா, அதை விட பெரிய வேலையில இருக்கையா, ஏனையா நீ என்னை இறங்கி வர சொல்ற சின்ன வேலைக்கு? சும்மா ஐடி கம்பெனில வேலை செய்யறதுக்கும் இங்க இருக்கிற திருப்பூர் மில்லுல போய் பஞ்ச் அடிச்சுட்டு இருக்கிறதுக்கு நீ பந்தா காட்டிட்டு திரியிற பொழப்பா? இதெல்லாம் வெக்கமா இல்ல? கர்த்தரோட ஊழியத்துக்கு அழைச்சு உட்கார்ந்துட்டு இருக்கிறியா? அப்படியே இன்றைய திருச்சபை சீரழிந்ததுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஊழியத்துக்கு வான்னு கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை. இன்னைக்கு ஊழியத்துக்கு வான்னு கூப்பிடுறதுக்கு ஆள் இல்லை, தைரியம் இல்லை. வீட்டுக்கு ஒரு ஆள் அனுப்பணும், அறைவோல் விட்டாங்க அன்னைக்கு பரிசுத்தவான்கள். நான் கேட்ட கன்வென்ஷன்லாம் அப்படித்தான். குடும்பத்துக்கு ஒரு ஆளை என்ன செய்ய, ஊழியத்துக்கு அனுப்பு. அந்த காலத்து பரிசுத்த வாட்டிகள்லாம் குடும்பத்துக்கு ஒருத்தனையா, என் புள்ள அத்தனை பேரையும் தர்றேன்னு. எங்க கடைசி மாப்பிள்ள சர்ச் ஆஃப் காட்ல தான் ஜாஷுவா அவங்க வீட்டுல அத்தனை பேரும் ஊழியக்காரங்க. அவங்க அப்பா அம்மா விசுவாசி, அத்தனை பேரும் ஊழியக்காரங்க. ஏ அப்பா, எல்லா ஆம்பளைங்களும் ஊழியக்காரங்க. என்ன நடக்குது? எங்க மாமனாருக்கு 4 பொண்ணுங்க. 1 பொண்ணுலாம் இல்ல, எத்தனை பொண்ணு? 4 பொண்ணு. 4 பேரையும் பைபிள் காலேஜுக்கு துரத்தி விட்டார். அடிச்சு 12வது முடிச்ச உடனே அடிச்சு துரத்தி விட்டுருவார். எல்லாம் நல்லா படிக்கும். அதை படிக்க போறேன், இதை படிக்க போறேன், அதை படிக்க அட்டம் பண்ணிடலாம். அசையவே மாட்டார். நீ இருந்தா என் பிள்ளையா இருக்கிறதா இப்படி இரு, இல்லாட்டி செத்து தொலைன்ட்டு அனுப்பி விட்டுருவார். ஓடிப்போ. அல்லேலூயா.
சொல்லுங்க, எங்க போச்சு பாரம்? அமெரிக்காவில் ஒரு அம்மா மிஷினரியா தன் பிள்ளைய பையனை அனுப்புனாங்க ஆப்பிரிக்காவுக்கு. அமெரிக்காவில இருந்து ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புனாங்க. அவன் போய் 6 மாசத்துல செத்து புணமா வர்றான். எப்படி வர்றான்? செத்து புணமா வர்றான். இந்த அம்மா அழுதுகிட்டே இருக்கு. அழுதுட்டு அந்த பையனுடைய பணத்தை பார்த்துச்சு. அவன் பணத்தை பார்த்த உடனே அவன் முகத்துல ஒரு பிரகாசம். என் பிள்ளை பரலோகம் போயிட்டான் அப்படின்ட்டு டக்குன்னு திரும்பிச்சு. 2வது ஒரு பையன் இருந்தான், அவனையும் அனுப்பி விட்டுச்சு. இவனை ஊழியத்துக்கு அனுப்புறேன் ஆப்பிரிக்காவுக்கு. அதே பகுதிக்கு என் பையன் ஃபர்ஸ்ட் பையன் செத்த அதே பகுதிக்கு என் 2வது பையனை அனுப்புறேன். அனுப்பிவிட்டா, போயிட்டான். அவன் அடுத்த 6 மாசத்துல பார்சல்ல வர்றான். நம்ம தேம்பி தேம்பி அழுதாங்க. பாஸ்டர் அந்த ஸ்தாபனம் வந்து சொன்னிச்சு, கவலைப்படாதீங்க, 2 பையனும் செத்துட்டாங்கன்னு அழாதீங்க, நாங்கள் பார்த்துக்குறோம் அவங்கள சொன்னாங்க. 2 பையனும் செத்துட்டான்னு அழலை, இன்னொரு பையனை பெக்காம போயிட்டேனேன்னு அழதேன். நான் ஊழியத்துக்காக இன்னொருவனை கொடுக்கறதுக்கு எனக்கு புள்ள இல்லையேன்றதுக்காக அழறேன். இல்லாட்ட அழுதுருக்க மாட்டேன். எனக்கு அன்பான தேவனுடைய திருச்சபை எப்படி இருக்கிறோம் நம்மெல்லாம். அந்த காலத்தில் நம்ம தமிழர் பரம்பரை எப்படி தெரியுமில்ல, தான் புள்ள யுத்தத்துக்கு போய் எனக்கு நான் தமிழில் படித்த ஞாபகம் இருக்கு. இலக்கணத்தில் கவிதையில் ஒரு 6 வயசு பையனை யுத்தத்துக்கு அனுப்பிவிட்டாங்களா அம்மா. அவன் தான் இருக்கான் வீட்டுக்கு ஒரு ஆளை யுத்தத்துக்கு அனுப்புனாங்க. 6 வயசு பையனை அனுப்பி விட்டாங்க. பட்டயத்தை கொடுத்து கத்தி கொடுத்து சண்டைக்கு போடான்னு. செய்தி வருது, செத்து போயிட்டான் புள்ள அப்படின்னு. இந்த அம்மா போகுது தான் பிள்ளைய தேடி. புள்ள எங்க செத்து கிடக்குறான்னு பார்த்தீங்கன்னா புள்ள கூட்டத்தோட கூட்டமா செத்து கிடக்குறான். செத்து கிடக்கும் போது இந்த அம்மா பிள்ளைய தூக்கி முன்னையும் முன்னையும் பார்த்துச்சான். புள்ளையும் முன்னையும் பார்த்துச்சு. என்னத்துக்கு முன்னையும் முன்னையும் பார்த்துச்சு தெரியுமா? என் புள்ள நெஞ்சில குத்து வாங்கி செத்துருக்கானா, புறமுதுகிட்டு ஓடும் போது முதுகுல குத்து வாங்கி செத்துருக்கானான்னு பார்த்துச்சான். அவன் புள்ள நெஞ்சில குத்து வாங்கி செத்ததை பார்த்த உடனே அந்த அம்மாவுக்கு ஒரே சந்தோஷம். என் புள்ள வீர மரணம் அடைஞ்சிருக்கான், யா என் புள்ள சாதாரணமா சாவல. கர்த்தருக்கு ஊழியத்துக்கு இன்றைக்கு ஆட்கள் தேவை. அந்த பரம்பரையில பிறந்த தமிழச்சிகளா நீங்கள்லாம் பிள்ளைய அப்படியே மடியிலே தூக்கி வச்சுட்டு, கக்கத்துல தூக்கி வச்சுட்டு, இடுப்புலேயே தூக்கி வச்சு திரியிறிய, வெக்கமா இல்ல? விடணும், போடா ஊழியத்துக்கு போடா. சர்ச்சுக்கே அனுப்ப மாட்டேங்குது நம்ம கேஸுங்க. ஐயோ பாஸ்டர் நான் வரும்போது கூட்டிட்டு வர, கடைக்கு மட்டும் அனுப்பி விடு. நல்லா யார் இன்றைக்கு ஊழியம் செய்வா? நீங்க வரலன்னா யார் செய்வா? நீங்க ஒப்பு கொடுக்கலன்னா யார் செய்வா? உனக்கு பாரம்லாம் யார் செய்வா? யாரை நான் அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான்னு அங்கலாய்க்கிற கர்த்தருடைய சத்தம் இன்றைக்கும் தொனித்துக் கொண்டிருக்கிறது. பாரம் இல்லாத திருச்சபை, சாரம் இல்லாத விசுவாசிகள், நோக்கம் இல்லாத திருச்சபைகள் இப்படியே போயிட்டு இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு ஊழியத்துக்கு வர்றதுக்கு ஆளே இருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. சத்தம் வரல. இன்னைக்கு தேவ ராஜ்யத்துக்கான பணிக்கான நபர்கள். ஒருவேளை உங்களுக்கு 40 வயசு 50 வயசு ஆயிடுச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நீங்க செய்யற வேலையோட சேர்ந்து என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். ரிட்டையர்ட் ஐட்டம் பாஸ்டர், இனி நான் வந்து என்ன செய்ய போறேன்? ஏன் வந்தா என்ன? யார் வேணான்னா? யார் வேணான்னா? ரிட்டையர்ட் ஆன பிறகு ஊழியம் செய்யக்கூடாது எங்க எழுதியிருக்கு? பைபிள் எழுதியிருக்கா? சொல்லுங்க. ஐயோ நான் எப்படி வர்றது? வாங்கன்றேன் நானு. கர்த்தருக்கு சேவை செய்யறதுக்கு வர்றதுக்கு வயசு என்ன? சில பேரை ஆண்டவர் காலையிலேயே கூப்பிடுறாரு, என்ன மாதிரி 15 வயசுலேயே பிடிச்சிடுறாரு. சில பேரை 11 மணிக்கு பிடிக்கிறாரு, சில பேரை 1 மணிக்கு பிடிக்கிறாரு, சில பேரை 3 மணிக்கு பிடிக்கிறாரு, சில பேரை சாயங்காலம் 5 மணிக்கு தான் கூப்பிடுறாரு. சில பேர் வயசுல 70 வயசு ஆயிருக்கும், ஆண்டவர் ஊழியத்துக்கு கூப்பிட்டுருப்பாரு. என்கிட்ட சில ஆதி காலத்துல நான் ரொம்ப வைராக்கியம், நான்லாம் கஷ்டப்பட்டு சின்ன வயசுலேயே வந்திருக்கேன். நீ என்னடா ரிட்டையர்ட் ஆன பிறகு VR கொடுத்துட்டு என்னடா அது ஊழியத்துக்கு வர்றேன்லாம் கேட்டிருக்கேன். ஆண்டவர் ஒரு நாள் செவனிலே வச்சாரு. மண்டையில் அறிவு இருக்கா உனக்கு? அறிவு இருக்காடா உனக்கு? நான் என் ஊழியத்துக்கு யாரை வேணாலும் எந்த வயசுல வேணாலும் கூப்பிடுவேன். நீ யாரா அதை தடுக்கிறதுக்கு? எல்லாருக்கும் கூலி கொடுக்க போறது நானு. ஆமென். அவனுடைய கிரியைக்கு தக்க பலனை நீ அங்க எதிர்பார்க்கணும். இங்க என்ன பார்க்கிற? அவங்களெல்லாம் ட்ரெயின் பண்ணுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் பாஸ்டர்ஸ்க்காக 40 வயசு 50 வயசுல வந்தவங்களுக்காக ஒரு பைபிள் காலேஜ் வச்சிருக்கேன்.
ட்ரைனிங் வச்சிருக்கேன் தனியா பாஸ்டர்ஸ்க்காக. அதுல நிறைய ஊழியர்களை உருவாக்கி இருக்கிறேன். இந்த மாதிரி நடுவில் வருவாங்க பாருங்க, ஆதரவு இல்லாம நிப்பாங்க. என்ன இல்லாம நிப்பாங்க? அவங்களுக்கு பாரம் இருக்கும், ஆனா எப்படி பயன்படுறதுன்னு தெரியாது. பயிற்சிக்கு எங்க போறதுன்னு தெரியாது, பைபிள் காலேஜுக்கு எங்க போறதுன்னு தெரியாது, எப்படி பிரசங்கம் பண்ணணும்னு தெரியாது. கூப்பிட்டு உட்கார வச்சு ட்ரைனிங் பண்றேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஐயா, என் ஆண்டவருடைய பண்ணையில வேலைக்கு ஆள் இல்லை. டாக்டர் ஆகிறதுக்கு கியூல நின்றுட்டு இருக்காங்க, நீட்டுக்கு லட்சக்கணக்கில். இன்னைக்கு திருச்சபை எந்த இடத்துல போயிட்டு இருக்கு பாருங்க. செல்ஃப் அஜெண்டா, எனக்கு ஒரு திட்டம் இருக்கிறது. நம்மலாம் இந்த காலத்துல பிள்ளைகள்லாம் போய் உனக்கு என்ன திட்டம்லாம் அந்த அந்த காலத்துல பரிசுத்தவான்லாம் கேட்க மாட்டாங்க, அப்பா அம்மாவே கேட்க மாட்டாங்க. உனக்கு என்ன திட்டம், நான் சொல்றதை நீ செய், அவ்வளவுதான். பிள்ளைகளுக்கு கல்யாண விஷயமே அப்பா அம்மா தான் முடிவு பண்ணுன்னு இருக்கு. அப்புறம் படிக்கிறத மட்டும் என்ன நீ முடிவு பண்றது? நீ என்ன படிச்சு கிழிக்கணும்னு யார் முடிவு பண்ணும்? அப்பா அம்மா முடிவு பண்ணும். அப்பா அம்மாவுக்கு அந்த பவரை நீங்க கொடுக்கலன்னா எதிர்கால நாசமா போகும், அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்லை. அல்லேலூயா. அடிமைத்தனம் பண்ணல இது. If you don't agree with the spiritual authority in the family, if you don't agree with the spiritual authority in the church, சபையில பாஸ்டருக்கு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது விசுவாசிங்க. அதுதான் ஆவிக்குரிய அதிகாரம். வீட்டுல கணவனுக்கு எதிர்த்து அப்பாவுக்கு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசக்கூடாது. அவங்க கர்த்தருக்குள்ள இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க சொல்றதுதான் சட்டம். உங்க வாழ்க்கையில இதுதான் நீ செய்யணும்னு சொல்லி உங்க தகப்பன் சொன்ன பிறகு நீ மீறி ஒரு காரியத்துக்குள்ள தலை விட்டுட்டீங்கன்னா கடைசி வரைக்கும் அங்க கண்ணீர், ரத்த கண்ணீர் வந்துகிட்டே இருக்கும், மாற்றவே முடியாது அதை. ஏனென்றால் தேவன் அந்த ஹைரார்கி வச்சுதான் வேலை செய்வார். கிறிஸ்துவானவர் திருச்சபைக்கு தலையா இருக்கிறார். ஆமென், அல்லேலூயா. திருச்சபைக்கு ஆண்டவர் அந்த ஹைரார்கி வச்சிருக்கிறார், சபைக்குள்ள தலைமைத்துவத்தை வச்சிருக்கிறார், லீடர்ஷிப்பை வச்சிருக்கிறார். நான் முதல்லயே சொன்னேன், லீடர்ஸ் ஆர் தி ஹார்ட் பீட் ஆஃப் தி கிறிஸ்டன்டம். தலைவர்கள் தான் மனநிலையே. என்னது? தேசத்தின் மனநிலையே தலைவர்கள் தான். பரிசுத்தவான்கள் வயசாக ஆக எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கும். அவங்களுடைய அந்த மரணம் நிகழ்ந்துருச்சுன்னா ஒரு மிகப்பெரிய ஆவிக்குரிய சரிவு தேசத்துல வரும். அல்லேலூயா. எனக்கு அன்பான தேவனுடைய திருச்சபை, நீ பாரப்பட வேண்டிய காலத்தில் இருக்கிறாய். ஆமென். இயேசுவின் வேலையை செய்யறதுக்கு இன்னைக்கு ஆட்கள் வேண்டும். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றதுக்கு இன்னைக்கு ஆட்கள் வேண்டும். ஆமென், அல்லேலூயா. இரண்டாவது, ஒரு தலைமுறை உங்களோடு அழிந்து போகும். ஒரு தலைமுறை உங்களோட பிறந்து உங்களோட சாவ போகுது. நான் பிறக்கும் போது இந்தியாவின் ஜனத்தொகை 70 கோடி பேர். எத்தனை பேர்? இன்னைக்கு கூகுள்ல இப்ப போட்டு பாருங்க, இந்தியா பாப்புலேஷன் அது ஏறிக்கிட்டு போயிட்டே இருக்கும். 148 கோடி தாண்டி போயிட்டு இருக்கு. எத்தனை கோடி? அப்போ 80 கோடி பேர் எக்ஸ்ட்ரா பிறந்திருக்கான். நான் ஒரு 80 வயசு வரைக்கும் உயிரோடு இருக்கிறேன்னு வச்சுக்கோ. 80 வயசுல நான் சாக போறேன் அப்படின்னா ஆண்டவருடைய வருகை தாமதிச்சா 80 வயசுக்கு எனக்கு வரும்போது இந்தியாவின் ஜனத்தொகை 200 கோடி தாண்டி இருக்கும். எவ்வளோ? அப்ப நான் பிறக்கும் போது 70, நான் சாகும் போது 200னா நான் பிறப்பதற்கும் மரிப்பதற்கும் இடையில் பிறந்தவர்கள் மட்டும் எத்தனை கோடி? 130 கோடி. இதுல 130 கோடியில ஒரு 40 கோடி பேர் என் சமகாலத்தவர்களா இருப்பாங்க. இந்த 40 கோடி பேரு என் காலத்திலே பிறந்து ஒரு 10-20 வருஷம் முன்ன பின்ன என் காலத்திலே சாக போறான். அப்படிதானே? ரட்சிக்கப்படாமலே செத்துருவான். இந்த 40 கோடி பேருக்கு என் பேரனால ஊழியம் செய்ய முடியாது. இந்த 40 கோடி பேருக்கு யார் தான் சொல்லி ஆகணும்? என் தலைமுறை. அது எல்லாரும் சொல்லுங்க, என் தலைமுறைக்கு நான் தான் ரட்சகன். Your generation needs saviors. Your generation needs leaders who stands with God. தேவனோடு நிற்கிற தலைவர்கள் உங்கள் தலைமுறைக்கு தேவை. அவர்கள் நீங்கள் தான். எனக்கு தலைவர்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க எந்த ஸ்தாபன தலைவரை சொன்னாலும் சரி, நான் சொல்லுவேன் I love them அப்படின்னு, I salute them அப்படின்னு. ஏன்னா they are the key persons of the spirituality there. அவர்கள் தெரிந்தோ தெரியாமலோ, அவர்களை உணர்ந்தோ உணராமலோ, அவர்கள் தான் அங்கே ஆவிக்குரிய மனநிலை. நீங்க அவங்களெல்லாம் எதிர்த்துட்டுலாம் நீங்க இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்க நல்ல கோல வச்சலாம்னு நினைக்கவே முடியாது. நான் சொல்லுவேன்,
நான் பெரிய பெரிய லீடர்ஸ் நான் சொல்றேன். அகஸ்டின் ஜெபகுமார், ஆர் ஸ்டான்லி, மோகன் லாசரஸ் அண்ணன், எசேக்கியா பிரான்சிஸ், இப்படி ஏகப்பட்ட பேரை சொல்லலாம். அப்புறம் ஃபாதர் பெர்க்மன்ஸ், அதுக்கப்புறம் ஸ்தாபன தலைவர்கள், உங்க தலைவர்களை சொல்லுங்க பேரை, எபனேசர் ஐயா, இப்படி தலைவர்கள் இருக்காங்க பாருங்க, லீடர்ஸ் இருக்காங்க பாருங்க, பெரிய பெரிய ஆளுங்க. அவங்கெல்லாம் யார் தெரியுமில்ல? அவங்கெல்லாம் தேவனால் உருவாக்கப்பட்ட ஆவிக்குரிய மனநிலை. ஆமென், அல்லேலூயா. அவங்க தான் இப்போதைக்கு அந்த கீயா இருந்து என்ன பண்ணிட்டு இருக்கிறாங்க? தேசத்தினுடைய ஒரு காலத்துல டிஜே தினகரன், அவரை அடிச்சுக்கவே முடியாது, அவரை ஒதுக்கி வச்சுட்டு பேசவே முடியாது. அவ்வளோ பெரிய மனநிலை அவர் சரிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னா, நல்ல வேளை ஆண்டவர் என்ன செஞ்சார்? மோகன் சேனன் அந்த இடத்துக்கு கொண்டு வந்துட்டார். இப்போ ஒரு ஆள் சரிஞ்சா அடுத்த ஆளுக்கு வர்றதுக்கு யார் இருக்கான்றது எனக்கு தெரியல. We need leaders like them. உங்க தலைமுறைக்கு நீ எழும்பணும். ஒரு தலைவர் சரியும் போது இன்னொரு தலைவர் எழும்பணும். ஆமென். இருக்கும் போதே போட்டி போடுறவன்ல, ஐயோ எனக்கு இந்த எலிசாவை ரொம்ப பிடிக்கும். ஏன்னா எலியா கொஞ்சம் கூட அவருக்கு அபிஷேகத்தையே கொடுக்கல. என்னவே கொடுக்கல? அபிஷேகத்தையே கொடுக்கல. 14 வருஷம் கூடவே வச்சு சமையல்காரனாவே வச்சு காலி பண்ணிட்டாரு. காலி பண்ணிட்டு கடைசியா கேட்கறான், உங்க மேல இருக்கிற ஆவியின் அபிஷேகம் எனக்கு எப்படி வேணும்? ரெட்டிப்பா வேணும்னு கேட்கறான். அவர் சொல்றாரு, அரிதானதை கேட்டாய். இட்ஸ் டெஃபினெட்லி டிஃபிகல்ட். நீ என்ன பார்த்தா ஒருவேளை உனக்கு என்ன செய்யலாம்? கிடைக்கலாம் அப்படின்னு சொன்ன அந்த லீடரு மேல போன பிறகு அந்த சால்வை கீழே வருது. இவன் சால்வையை பார்த்தான்றதுக்கு முன்னாடி என்ன பண்ணான்னு தெரியுமா? என் தகப்பனேன்னு கத்துறான். என்னன்னு கத்துறான்? அது வரைக்கும் ஒரு தடவை கூட அவனை அப்பான்னு கூப்பிட்டானான்னு எனக்கு தெரியாது. கூப்பிட்டுருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா அந்த ஃபாதர் ஃபிகரா எலியா ரிஃப்ளெக்ட் பண்ணவே மாட்டார். அப்படி ஒரு ஹார்டு ஃபெல்லோ. ஆனா இவன் அழும்போது அழுறான், ஐயோ என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமா இருந்தவரே, ஐயோ நீங்க போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு கத்துறான், கதறான். கொஞ்சம் கூட அபிஷேகத்தை ஷேர் பண்ணாத ஒருத்த மேலேயே அவ்வளோ வெறி இருக்கும்னா, ரெட்டிப்பான அபிஷேகம் வேணும்னா உனக்கு தலைவர்கள் மேல ஆசை இருக்கணும். ஆமென். இந்த தலைவர்கள் போஸ்டிங் மேல மட்டும் ஆசை வைப்பான். நம்மால தலைவர் மேல ஆசை வைக்க மாட்டான். தான் பெரிய கொடூரமே. If you don't love the leader, you are never going to become a leader. I love passionately leaders. நான் லீடர் ஆகணுன்றதுக்காக இல்லை, அவங்க நிழல்ல நான் சந்தோஷப்படுறேன். பல நேரங்கள்ல சில நேரம் எனக்கு ரொம்ப ஆவிக்குள்ள ரொம்ப விரக்தியா வறட்சியா இருக்கும்போது, ஒரு நாள் ரொம்ப ட்ரை ஆயிட்டேன். ரொம்ப ட்ரைனா அநியாயத்துக்கு ஒரு மாதிரி மனசுக்குள்ளார நல்லாவே இல்லை, ஃப்ரீயாவே இல்லை. வெளியெல்லாம் நல்ல வேலை நடக்குது, ஊழியம் நடக்குது, புக் எழுதுறேன் எல்லாம், ஆனால் ஃப்ரீயா இல்லை ஸ்பிரிட்ல. திருச்சியில ஒரு மீட்டிங், ஃபாதர் வந்திருக்கிறார். மீட்டிங்ல நானும் இருக்கிறேன். முடிஞ்ச உடனே எல்லாரும் அவர் ரூம்குள்ள கூட்டு போயிட்டாங்க. பார்க்கறதுக்கே வாய்ப்பு இல்லை. நானும் என் மனைவி நிற்கிறோம். இல்லைம்மா நீ இல்லைம்மா. ஓ நான் கேட்டேன், ஒரே ஒரு நிமிஷம் பாப்பாவை பார்க்கணும். ஜேம்ஸ் நிற்கிறானோன்னு உள்ள வர சொல்லுங்கன்ட்டார். உள்ள போனேன். போய் நேராக போய் அப்படியே அவர் பக்கத்தில் போய் முட்டி போட்டு அவர் வயிற்ற கட்டி பிடிச்சிக்கிட்டேன். கொஞ்ச நேரம் வயிற்ற கட்டி பிடிச்சிட்டு விடலை. கொஞ்ச நேரம் என்னடான்னாரு. அப்பா எனக்கு மனசே நல்லா இல்லைன்னு. அப்படியே ஒரு 5 நிமிஷம் கட்டி பிடிச்சிட்டு ஜோம் பண்ணார். அவ்வளோதான். அந்த 5 நிமிஷத்தில் எனக்கு இருந்த பாரம் எல்லாம் போயிருச்சு. மறுபடியும் ரீசார்ஜ் ஆன மாதிரி ஒரு ஃபீலிங். அல்லேலூயா. தட் இஸ் ஹவ் லீடர்ஸ் ரெஸ்பாண்ட். தலைவர்கள் மேலே இருக்கிற அபிஷேகம் என்ன பண்ணுன்னா, அது நமக்குள்ள அப்படியே ஊடுருவி வந்துடும். அல்லேலூயா. ஃபர்ஸ்ட் டைம் அகஸ்டினை சந்திக்கிறேன். என் பாட்டை அவர் பாடுவார். நீங்கள் நீரே எல்லாம்லாம் பாடணும்ல, அதெல்லாம் ஆண்டவர் எனக்கு கொடுத்த பாடல். வெஸ்லி என்ன அதை ரிலீஸ் பண்ணார். அதுக்கப்புறம் உம்நாமம் தேனிலும் மதுரமையா அடோனாய், அதை ஹிந்தியில் அகஸ்டின் பாடியிருக்கார் டிரான்ஸ்லேட் பண்ணி. அதனால் வெஸ்லி என்ன இன்ட்ரடியூஸ் பண்ணார். இவன் பாட்டு தான் நீங்கள் ஹிந்தியில் பாடுவீங்களா, அந்த பாட்டு இவன் பாட்டு தான். ஒன்று அவர் கூப்பிட்டு என்னை அப்படி முதுகில் இப்படி கையை வச்சுக்கிட்டு ஜோம் பண்ணார். எனக்கு அவர் கையை எடுத்துட்டாரு. ஒரு 1.5 நாளைக்கு அந்த முதுகில் உணர்வு மாறவே இல்லை. அந்த முதுகில் அந்த கையை வச்சுட்டு எடுத்தார் பார்த்தீங்களா, அப்படி ஒரு பவர். அப்படியே உள்ளுக்குள்ளார அப்படியே நம்ம உடம்புக்குள்ளார இப்போ உணர்ந்தாலும் அவர் எங்கே கை வச்சிருந்தாருன்னு என்னால் சொல்ல முடியும், எந்த பொசிஷனில் வச்சிருந்தாருன்னு சொல்ல முடியும். நடந்து 10-15 வருஷம் ஆகுது. ஆனால் அந்த பிரசன்ஸ், அல்லேலூயா அல்லேலூயா, நீங்கள் நேசிக்கணும். ஆமென்.
இயேசுவை நேசிக்கிறவன் தான் இயேசுவை போல மாற முடியும். பவுலை ஃபாலோ பண்ணி நேசித்தவங்க தான் பவுலுக்கு அடுத்து என்ன செஞ்சாங்க? எழும்புனாங்க. ஆமென். இஃப் யூ டோன்ட் லவ் த லீடர்ஸ், பிசாசு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, எந்த ஊழியக்காரையும் நம்பாது. பிசாசோட மிகப்பெரிய தந்திரம் என்ன தெரியுமா? 3 தந்திரம் இருக்குது பிசாசுக்கு சபையை விளங்காமல் போக பண்ணுறதுக்கு. 1, சபைன்றதே தப்பு, சபையே சரி கிடையாது அப்படின்னு உங்கள் மனசில் வைக்கிறது. என்னது? உங்கள் மனசில் சபை சரியில்லைன்னு என்னைக்கு என்ன வருதோ அன்னைக்கே நீங்கள் விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். ஏன் அப்படின்னா, சபை கிறிஸ்துவின் மணவாட்டி. யாரோட ஒய்ஃபு? இயேசுவின் மணவாட்டி. உங்களுக்கு இயேசுவின் மணவாட்டி சரியில்லை, குறை சொல்லணுன்ற ஆவி வந்துச்சுனாலே நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம்? விழுந்துட்டீங்கன்னு அர்த்தம். முதல் ட்ராப்பு. 2வது ட்ராப்பு, பாஸ்டர்ஸ் யாருமே சரி கிடையாது. யூடியூப் ஃபுல்லாக வரும், பாஸ்டருங்கெல்லாம் ஃப்ராடு. 2வது ட்ராப்பு. 3வது, சர்ச்சுக்கு நீ கொடுக்கவே தேவையில்ல. என்னது? சர்ச்சுக்கு நீ கொடுக்கணும்னு அவசியமே இல்லை. நம்ம கொடுக்கணும்னு அவசியம் இல்லைன்னு சொல்லி தான் ஒரு காத்தடிச்சா நம்ம சர்ச் பில்டிங் என்ன செஞ்சிருது. ஆனால் ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி தான் சொத்து அத்தனையும் விற்று கொண்டு வந்து சீகன் பாலுக்கு ஒரு பில்டிங் கட்டியிருக்காரு. 300 வருஷமா கடற்கரையில் எம்புட்டு புயல் அடித்தாலும் அது மட்டும் இப்படி பார்த்துக்கிட்டு உட்காந்துருக்கு ஜாலியா. அவங்க பில்லர் மட்டும் எவ்வளோ பெருசு போட்டிருக்கான்? பில்லர் மட்டும் எவ்வளோ பெருசு இருக்கு. என்னடா அப்படின்னா, ஜனங்க அன்னைக்கு என்ன பண்ணாங்க? கான்ட்ரிபியூட் பண்ணாங்க நிற்கிற மாதிரி. நம்ம எப்படி தெரியுமில்ல, ஒரே நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த சர்ச் இருக்கட்டும், அப்புறம் எவனை இழுத்து கட்டிக்கிட்டு போகிறான், போங்க விடுங்க, இடிஞ்சா என்ன. எப்படி நம்ம பெந்தேகோஸ்தே மனநலம் எப்படி இருக்கு பத்தி இல்லை? நமக்கு என்னன்னா, இதுவே போதுங்க, இது குட்டி ஒன்று இருந்தா போதாதா, இதுக்கு போய் ஏன் நிற்கிற மாதிரி செய்யணும்? ஏன் செய்யுங்களேன். இங்கே ஒரு சர்ச் எப்பயுமே இருக்கட்டும், புதுசாக எக்ஸ்டெண்ட் பண்ணி வேற ஒரு இடத்துல பெருசாக போனாலும் இங்கே ஒரு குட்டி ஆராதனை என்ன செய்யட்டுமே, நடக்கட்டுமே. யார் வேணான்னா யாராவது அடிக்க போகிறாங்களா? அல்லேலூயா. தெருவுக்கு ஒரு சர்ச் வேணும்னு ஜெபம் பண்ணுறோம், எழுப்புதல் வரணும்னு ஜெபம் பண்ணுறோம். எழுப்புதல்ல இது ஒரு சாப்பலாக இருந்துட்டு போட்டோம், அதை ஒழுங்காக தான் கட்டுங்களேன். அல்லேலூயா. செலவு பண்ணுறதுக்கு ஜனங்களுக்கு மனசு வரல. என்னன்னா, ஒரு காலத்தில் கர்த்தருக்கு கொடுக்கறதுன்னா ஐயோ ஆண்டவருக்கே கொடுக்கறதுன்னு ரொம்ப பாரம். இப்போல்லாம் பாசுக்கு தானே கொடுக்குறோம். நோ 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 நோ. பழைய ஏற்பாட்டிலேயே அசைவாட்டு பலி, ஏறெடுத்து படைக்கும் பலின்னு ஒன்று 2 பலி இருக்கு. இந்த அசைவாட்டு பலி இருக்கு பாருங்க, அதை ஆசாரியன் என்ன செய்வான் அப்படின்னா, தேவ சமூகத்தில் கொண்டு வந்தோடனே அந்த யார் பலியிடுறாங்களோ அவங்களே வருவாங்க, கையில் எடுத்துகிட்டு வருவாங்க. வந்த உடனே வாங்க நீங்கள் தான் ஆசாரியன்னு வச்சு வாங்க, அப்படியே பைபிளோட வாங்க, இதுதான் அது கறி தொட முன்னந்தொட எல்லாமே கொண்டு வருவாங்க. இப்படி எடுத்துக்குவார். இப்படி எடுத்து என்ன செய்வார்னா, ஆசாரியன் பலிபீடம் இருக்கு பாருங்க, அந்த பலிபீடத்துக்கிட்ட இப்படி காட்டுவார். இப்படி காட்டிட்டு இப்படி வாங்கிக்குவார். நீங்க போகலாம். இது இன்னையிலிருந்து எனக்கு, என் பிள்ளைகளுக்கு, பைபிள் அப்படித்தான் இருக்கு. அது கர்த்தருக்கு காணிக்கை, அது ஆசாரியனுடையதாகும், அவனும் அவன் பிள்ளைகளும் அவன் வீட்டில் இருக்கிறவர்களும் பரிசுத்தமானவர்களும் புசிப்பதற்காக. இருக்கா? அப்படித்தானே இருக்கு. நம்ம எப்படி இதெல்லாம் எதுக்கு எடுத்தாலும் எல்லாத்தையுமே பாஸ்டர்ட்ட கொடுக்கணுமா? அசைவாட்டு பலி. இன்னொரு பலி இருக்கு, ஏறெடுத்து படைக்கும் பலி. அப்படியே தூக்கி ஆண்டவர்ட்ட இப்படி காட்டுவான், இப்படி காட்டிட்டு இப்படி எடுத்துட்டு போயிடுவான். அங்கேயும் இருக்கு, இது கர்த்தருக்கு காணிக்கை, இது கர்த்தருக்கு காணிக்கை, அது ஆசாரியனுடையதாகும், அவனுக்கும் அவன் பிள்ளைகளுக்கும் அவன் வீட்டாருக்கும் உரியது. அல்லேலூயா. சொல்லுங்க. ஆண்டவர் மட்டும் தாங்க ஏமாத்தாம அது யாருக்குன்னு, ஆசாரியனுக்குன்னு சொன்னார் தெளிவா. அது நேரா ஆசாரியனுக்கு தான் போகணும் அப்படின்னு பழைய ஏற்பாட்டிலே. புதிய ஏற்பாட்டில் பவுல் சொல்றாரு, பிலிப்பியர்கள் நிருபம் 4ஆம் அதிகாரத்துல அவர் சொன்னார், உங்களால் கொடுக்கப்பட்டதை சுகந்த வாசனையும். வாசிங்களேன், டக்குன்னு எடுத்து வாசிங்க. நீங்க காணிக்க கொடுத்து அனுப்புறாங்க. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் கடைசியில வாசிங்க பாப்போம். எல்லாம் எனக்கு கிடைத்தது 18ஆம் வசனம், 19ஆம் வசனம், 18ஆம் வசனம். ஏனெனில் இல்லைங்க 18:4-18 எல்லாம் எனக்கு கிடைத்தது, பரிபூர்ணமும் உண்டாயிருக்கிறது. உங்களால் அனுப்பப்பட்டவைகளை, உங்களால் அனுப்பப்பட்ட காணிக்கையை சுகந்த வாசனையும் தேவனுக்கு பிரியமான உகந்த பலியுமாக கையிலே வரப்பற்றி கொண்டபடியால் நான் திருப்தி அடைந்திருக்கிறேன். அல்லேலூயா.
அப்போ பாஸ்டருக்கு காணிக்க கொடுத்தா அது யாருக்கு பலி? இல்லை, என்ன பார்த்து சொல்லுங்க. இப்போ கொண்டு வந்து இப்போ இந்த பையில போட்டிங்களா, அது யாருக்கு பலி? கர்த்தருக்கு உகந்த பலி. ஆமென். இதை விசுவாசிக்கிறதுக்கு நீங்க யூடியூப்ல போங்க, அது தேவையில்லைன்னுவா. அது என்னன்னு தேவையில்லைன்னுவா. ஏன்னா பிசாசுக்கு டார்கெட் என்னன்னா 3 தான். என்னன்னா சபையை டேமேஜ் பண்ணணும், 2வது பாஸ்டர் டேமேஜ் பண்ணணும், 3வது பொருளாதாரத்தை அழிச்சிடணும். அழிச்சிட்டா எதை அழிச்சிடலாம்? தேவ ராஜ்யத்தை அழிச்சிடலான்னு யாருடைய பிளானு? அதுக்கு யார் சப்போர்ட்டு? அதுக்கு யார் லைக்கு? அதுக்கு யார் ஃபேஸ்புக்கில் ஃபாலோ? நம்ம விசவுசிகள். இல்லை, உங்களை சொல்ல, எங்கள் ஊரில் நிறைய பேர் இருக்காங்க. நீங்களும் இருக்கீங்களோ? எவனாவது ஒருத்தன் யூடியூப்ல இப்போ குறை சொல்கிறான், அந்த பாஸ்டர் பற்றி அதற்கு என்னன்னு கேட்போம். குடும்பமாக உட்காந்து கேளுங்க. மொத்த குடும்பமும் பின்னாடி சந்ததிகள் யாரும் விசுவாசியாக இருக்க மாட்டீங்க. ஏன்னா சபையை பற்றியோ பாஸ்டரை பற்றியோ காணிக்கையை பற்றியோ நீங்கள் குடும்பமாக உட்காந்து அல்லது உங்கள் பிள்ளைங்க கேட்குற மாதிரி குறை பேசுனீங்கன்னா உங்கள் பிள்ளைகளுக்கு சபையை குறித்த பயம் இல்லாமல் போகும், பாரம் இல்லாமல் போகும். அதற்கு பின்பு அவர்கள் சபைக்குள்ளே வர மாட்டார்கள். சபை தேவனுடைய மனவாட்டி, தேவனுடைய ஊழியக்காரனை கர்த்தரே அழைத்து கொண்டு வருகிறார். கர்த்தரே ஊழியக்காரர்களை நிலைநிறுத்துகிறார். நான் சொல்ல முடியும் தைரியமா, இன்னைக்கும் நம்ம மத்தியிலிருந்து ஊழியக்காரங்களை உருவாக்குவார். உங்களுக்கு தெரிஞ்ச அந்த ஆள் ஒரு பயங்கரமான ஆளா இருந்து ஆண்டவருடைய ஊழியத்துக்கு வந்துட்டா அதுக்கப்புறம் நீங்க கனம் பண்ணி தான் ஆகணும். அல்லேலூயா. என் சண்டே கிளாஸ் டீச்சர் எனக்கு விசுவாசி. இப்போ என் சண்டே கிளாஸ் டீச்சர் எனக்கு விசுவாசி. நான் அவங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்சிடும். என்னன்னா செய்தி நல்லா இருக்குன்னா அப்படியே முகம் அப்படியே மலர்ச்சியாக இருப்பாங்க, சந்தோஷமாக இருப்பாங்க. அவங்க எப்பயுமே என்ன பிளஸ் பண்ணுவாங்க. என்னன்னா நீங்கள் மெசேஜ் கொடுக்குறது எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்வாங்க. என் சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட். ஆனால் அப்படி சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட் சொல்ல மாட்டாங்க, பாஸ்டர்னு கூப்பிடுவாங்க. நான் சொல்லுவேன், நீங்கள் என்ன பேர் சொல்லியே கூப்பிடுங்கன்னுவேன். அல்லேலூயா. ஏன்னா எனக்கு என்னைக்கு யாரு தான்? அவங்க சண்டே கிளாஸ் டீச்சர் தான். அவங்க எனக்கு உதவி செஞ்சாங்க ஆண்டவரை பார்க்கறதுக்கு. ஆமென். ஆமாம், குட்டி குட்டி ஊழியம் நினச்சிடக்கூடாது சண்டே கிளாஸ் எல்லாம். உங்கள் சண்டே கிளாஸ் ஸ்டூடெண்ட்டில் எவன் பாஸ்ட் ஆகி உங்களுக்கே பாஸ்ட் ஆக போகிறான்னு யாருக்கு தெரியும்? அல்லேலூயா. சொல்லுங்க. நாளைக்கு உங்களை மதிக்கணும்ல. நான் ஏதாவது முக்கியமான விஷயம் செய்யும் போது அவங்கள தான் கூப்பிட்டு என்ன செய்வேன்? ஆமாம், ஃபஸ்ட்டு நீங்கள் இதை ப்ளஸ் பண்ணுங்கன்னுவேன். ஏன்னா எனக்கு டீச்சர் அவங்க. அல்லேலூயா. நான் அவங்கள நேசிக்கிறேன். ஆமென். சபை தேவனுடைய குடும்பம். ஆமென். இந்த குடும்பத்தில் தேவனுக்காக எப்படியாவது தலைமுறையை தாங்குகிற தலைவர்கள் எழும்பிடணும். ஆமென். ஏன் பாரம் வேணும் எனக்கு ஊழியத்தை குறித்து? எல்லாரும் என்ன பாருங்க, எத்தனை பேர் இன்னும் 10 வருஷம் உயிரோடு இருப்பேன்னு கேரண்டி இருக்கு? ஏக்கா சொல்லுங்க. உங்க வீட்டில் இருக்கிற மிக்சிக்கு 5 வருஷம் கேரண்டி இருக்கும், கிரைண்டருக்கு 5 வருஷம் கேரண்டி இருக்கும், மிக்சி ஃப்ரிட்ஜுக்கு 10 வருஷம், ஏசிக்கு 10 வருஷம் கொடுக்குறான். உங்களுக்கு ஒரு நாள் கடையில் நின்றுக்கிட்டு இருக்கேன், இந்த கிரைண்டருக்கு எத்தனை வருஷம் கேரண்டின்னு ஒரு ஆள் கேட்டான். எனக்கு இவ்வளோ நாள் இவ்வளோ தூரம் வந்துருச்சு. அதுக்கு கேரண்டி இருக்கு. உனக்கு இருக்கான்னு? உனக்கு இருக்கா? உங்களுக்கு இருக்கா? இருக்கா? அப்புறம் எப்படி நீங்கள் நாளைக்கு செய்கிறேன், நாளைக்கு சந்திக்கிறேன், நாளைக்கு ஊழியம் செய்கிறேன், நாளைக்கு ஊழியத்துக்கு வர்றேன், நாளைக்கு நீ இருப்பியா என்னன்றதுக்கு என்ன இல்லை? கேரண்டி இல்லைங்க. நான் இருப்பேனா? நான் இப்போ எப்படி ஊழியம் செய்கிறேன் தெரியுமா? இன்னைக்கு நைட்டு நான் செத்துட்டா பரலோகத்துக்கு போகும்போது என் வேலையை என்னை ஒழுங்காக செய்யலைன்னு ஆண்டவர் சொல்லிடக்கூடாது. ஆமாம், அப்படித்தான் ஊழியம் செய்கிறேன். நான் உங்களை இன்னைக்கு சும்மா விட மாட்டேன். இன்னொரு 10 நிமிஷத்தில் இப்படியே கிடந்தீங்கன்னா எப்படி ஆண்டவருடைய வருகையில் நீங்கள் சந்திக்கும் போது என்ன பண்ணுவீங்க? தம்பி, 2 விஷயம் உடனே நடக்கலாம். இம்மீடியட்டாக நடக்கக்கூடிய 2 விஷயம் சொல்கிறேன். ஒன்று நம்முடைய சாவு, இன்னொன்று இயேசுவின் வருகை. ஃப்ளைட்டு கிடையாது, எப்போ வேணாலும் சாவலாம். பக்கத்தில் பார்த்து சொல்லி, நீ எப்போ வேணாலும் சாகலாம். கேரண்டி இல்லாத ஆள் நீ. சைனா பீஸு சொல்லுங்கள். சைனா பீஸு, சைனா பீஸ், டம்மி பீஸ். நீ உனக்கு என்ன கிடையாது? கேரண்டியே கிடையாது. உன் ஃப்ரெண்டும் டம்மி பீஸ் தான். நீ சொல்றியா அடுத்த வாரம் எப்படியாவது சொல்லிடுறேன் அப்படின்னு? அவனும் யார் தான்? டம்மி பீஸ் தான். செத்தா எங்கே போகணும்? ஒன்று பரலோகம் போகணும், இல்லைன்னா 2 இடம் தாங்க. மனுஷன் நித்தியமானவன், மனுஷனுடைய ஆத்மா நித்தியமானது. 2 இடத்துக்கு போகணும். ஒன்று நித்திய நரகம் அல்லது நித்திய பரலோகம். இந்த 2 இடத்துல ஏதாவது இடத்துக்கு போகணும். பரலோகத்துக்கு போகணும்னா இயேசு மாத்திரமே வழி. அப்போ உங்க ஃப்ரெண்டு இருக்காங்க பாருங்க, உங்க மேல உயிரே வச்சிருக்காங்களே, அந்த ஃப்ரெண்டு இன்னைக்கு செத்துட்டா கேரண்டி இல்லாம நாளைக்கு எங்க போறாங்க? உடனே அந்த செத்த அடுத்த நொடி எங்க போயிடுவாங்க? உங்களுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா? உங்க மூஞ்ச பார்த்தா ஃப்ரெண்டு இருக்கிற மாதிரி தெரியல. இருக்காங்களா?
அண்ணா உங்களுக்குலாம் ஃப்ரெண்ட் இருக்காங்களா? சில ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க, அவன் நம்ம சோகமாக இருக்கிறத பார்த்தவொடனே என்ன மாப்பிள்ள சோகமாக இருக்கேன்னு கேட்பான். அவன் குடிகாரனாக இருப்பான். ஆனால் மாப்பிள்ள ஏன் சோகமாக இருக்க, ஒரு மாதிரி இருக்கியே, இல்லை ஒரு கஷ்டம், ஒரு 1 லட்ச ரூபா அர்ஜென்ட்டாக தேவைப்படுது, என்ன பண்ணுறதுனே தெரில அப்படின்னா உங்கள் சகோதரன் கொடுக்க மாட்டான். ஆனால் அவன் என்ன பண்ணியிருப்பான்னா, அவன் வீட்டில் இருக்கிற பைக்கையோ காரையோ அடமானம் வச்சுட்டு உங்ககிட்ட என்ன செஞ்சுருப்பான், கடன் வாங்கி கொடுத்துருப்பான். ஆனால் ஒரு நாள் கூட நீ வாயை திறந்து அவனுக்கு சுவிசேஷம் சொல்லியிருக்கவே மாட்டேன். அவன் செத்துட்டான், டப்புன்னு செத்த உடனே எங்கே போயிடுவான், நரகத்துக்கு போயிடுவான். நரகத்துக்கு போகிறதோட நின்று இருந்தா கூட பரவாயில்ல. ஒரு நாள் நரகத்திலிருந்து இவங்க எல்லாம் உயிரோடு எழும்பி வெள்ளை சிங்காசன நியாயத்திற்கு முன்னாடி பரலோகத்துக்கே வந்து சேர்ந்துருவான். எல்லாரும் பரலோகம் நிற்பான். நரகத்திலேயே இருந்துட்டா கூட பிரச்சனை இல்லைங்க. பரலோகம் மாதிரி ஒரு இடத்த பார்த்துட்ட பிறகு திரும்ப 2ஆம் மரணமும் அக்னியே எரிகிற கடலுக்கு போகணுன்ற ஒரு பனிஷ்மெண்ட் அவன் கேள்விப்படுவான் பாருங்க. அப்ப கதறுவான் பாரு, ஏற்கனவே இருந்த நரகமே கொடூரம், இப்ப பரலோகம் இவ்வளவு உண்மையா இருக்கு, இயேசு உண்மையா இருக்கு அப்படின்னு அவன் பார்த்து புலம்பிக்கிட்டு இருக்கும் போதே ஒரு பக்கம் நம்ம இருப்போம் பார்த்துருவான். அவனுக்கு மட்டும் ஃபோக்கஸ்ல தெரியும், நமக்கு அவன் ஃபோக்கஸ்ல தெரியுவான். தெரிஞ்ச உடனே அவன் அங்கிருந்து கத்துவான், மாப்பிள்ள கடன்லாம் வாங்கி கொடுத்துறடா, உனக்காக எவ்வளோ பண்ணேன், ஒரே ஒரு வார்த்தை இயேசுவின் அன்பை பற்றி எனக்கு சொல்லியிருந்தா இந்த பாழா போன நரகத்துக்கு வந்திருக்க மாட்டேனேன்னு கத்துவான். உன் ஃப்ரெண்ட் என்ன சொல்லுவா, ஐயோ உன் மேலே உயிரியே வச்சு உனக்கு உடம்பு சரியில்லைன்னா நான் ஆளுதுனடி, ஒரு வார்த்தை எனக்கு சொல்லி சர்ச்சுக்கு வான்னு கூப்பிட்டுருந்தா கூட நான் எங்கேயாவது சர்ச்சுக்கு வந்திருப்பேனே, ஒரு முறை கூட என்னை கூப்பிடாம போயிட்டு இந்த பாழா போன நரகத்தில் கடந்து தவிக்கிறேனே. அங்கே அவர்களுடைய புழு சாகாமலும் அக்கினி அவியாமலும் இருக்கும். அங்க புழு உடம்புக்குள்ளார போய் ஓட்டை போட்டு வாய் வழியா வெளியே வந்து அந்த புழு பேசுமா. ஒருத்தர் எழுதியிருக்காரு, அந்த புழு பேசுமா, செய்த பாவங்கள்லாம் சொல்லி சொல்லி காட்டுமா. நீ இந்த பாவம் பண்ணி இல்ல அப்படின்னு பேசுமா அந்த புழு. ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி வெரைட்டி புழு இருக்குமா, அவங்களுடைய அருவருப்புக்கு ஏற்றார் போல. அதனாலதான் அங்க என்ன இருக்குன்னா, அங்கே அவர்கள் புழுன்னு இருக்குது, பர்சனலா. அது என்ன புழுவான், ஒவ்வொருத்தருக்கும் பர்சனல் புழுவான். அது ரொம்ப கொடூரமா இருக்குமா. உங்களுக்கு எது அருவருப்பின் உச்சமோ அந்த இடத்துக்கு அந்த லெவலுக்கு இருக்குமா. அவ்வளோ மோசமான இடங்க நரகம். அந்த நரகத்துக்கு யார் போக போறா, நம்மை நேசித்த நண்பர்கள். அந்த நரகத்துக்கு யார் போக போறா, உங்க வீட்டுக்காரரு. அந்த மனுஷனுக்கு சோறு போடாம எதையும் பண்ணாம அந்த மனுஷன் காலில் விழுந்தாவது கெஞ்சிருக்கலாம், யோ வாயா சர்ச்சுக்கு போலாம், இயேசு உன்னை நேசிக்கிறார். காலில் விழுந்து ஐயா நரகத்துக்கு போயிருவையா இயேசு இல்லாம கெஞ்சி இருக்கலாமே, உங்க மனைவியிட்ட கெஞ்சி இருக்கலாமே. நரகத்தின் கொடூரம் தெரிஞ்சா நீங்க சும்மா இருக்க மாட்டீங்க. சிடி ஸ்டட் என்கிற ஒரு பெரிய கிரிக்கெட் வீரர், இங்கிலாந்து அணியின் கேப்டன், ஃப்ரண்ட் லைன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன். அவன் அண்ணன் தம்பி 2 பேர், ஸ்டட் குடும்பம், ராஜ குடும்பத்தை சேர்ந்தவங்க, லார்ட்ஸ், இங்கிலாந்து லார்ட்ஸ் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி குடும்பம், பிரபுக்கள் குடும்பத்தை சேர்ந்தவன், இங்கிலாந்து அரசவையில். சிடி ஸ்டட் ஒரு நாள் ஆண்டவருக்கு தன்னை ஒப்பு கொடுத்தான். ஒரே நாள்ல கிரிக்கெட்டை தூக்கி போட்டான். நான் மிஷினரியா போறேன்னு சொல்லி தன்னை மிஷினரியா சீனாவுக்கு போறதுக்கு ஒப்பு கொடுத்தான். 2 வருஷம் கழிச்சு அவருடைய சொத்து எல்லாம் பிரிஞ்சு வந்துச்சு. அத்தனை சொத்தையும் வித்தான், 3ஆ பிரிச்சான். ஒரு பகுதியை சைனா மிஷனுக்கு, ஒரு பகுதியை இந்தியாவில் இருக்கிற சால்வேஷன் ஆர்மிக்கு, ஒரு பகுதி பணத்தை அப்படியே ஒருத்தர் அனாதை இல்லம் வச்ச ஜார்ஜ் முல்லருடைய அனாதை இல்லத்துக்கு எழுதி கொடுத்தார். எல்லா சொத்தையும் கொடுத்துட்டான். ஒரு பென்னி கூட இல்லை. அவர் வாங்கின அவார்டு முதற்கொண்டு வித்துட்டாராம். அவன் வாங்கின கப்பு அவார்டு இந்த இதெல்லாம் போடுவாங்கல்ல மெடலு, அதெல்லாம் வித்துட்டானா. எல்லாத்தையும் வித்து ஊழியத்துக்கு கொடுத்துட்டு காசே இல்லாம சீனா மிஷனோட சேர்ந்து நீங்க என்ன சம்பளம் கொடுக்குறீங்களோ கொடுங்க, அதுலயே ஊழியத்துக்கு வர்றேன்னு வந்துட்டான். பரலோகத்துக்கு போகும்போது இப்படி பெரிய பெரிய ஆள்லாம் பார்ப்போங்க. நம்ம காரி துப்புவார் ஆண்டவர், நீ எல்லாம் ஊழியத்துக்கு கூப்பிட்டா வரமாட்டேன்ட்டு. அவன் பார் எவ்வளவு பெரிய பணக்காரன். அவர் அங்க ஊழியம் செஞ்சது மட்டும் இல்ல, சைனால ஒரு 15 வருஷம் ஊழியம் செஞ்சுட்டு இந்தியாவில் ஊட்டி பகுதியில் 6 வருஷம் மிஷினரியா இருந்தார். ஊட்டியில ஒரு நாள் ஊட்டியில பிரசங்கம் பண்றேன், அங்க இருக்கிற ஜனங்க சொல்றாங்க எங்களுக்கு இது வரைக்கும் தெரியாது அப்படி. 6 வருஷம் ஊட்டியில ஊழியம் செஞ்சார். கடினமான இந்த 6 வருஷம் இந்தியாவில் ஊழியம் செய்யும் போது அவருடைய உடல்நிலை முழுவதும் பாதிக்கப்பட்டது. அதுக்காக இங்கிலாந்துக்கும் போனார் ட்ரீட்மெண்ட்டுக்கு. போகும்போதே அவருக்கு பாரம், ஐயோ சொல்லப்படாத இடத்துக்கு போகணுமே, சைனாக்கு போயிட்டோம், இந்தியாவுக்கு போயிட்டோம், வேற எங்கேயாவது போகணும்.
மிஷனுக்கு சொத்தெல்லாம் எழுதி கொடுத்தாரு பாருங்க. அந்த மிஷன்கிட்ட சொன்னாரு, நான் ஆப்பிரிக்கா போக விரும்புறேன், என்ன ஆப்பிரிக்காவுக்கு அனுப்புங்க. அந்த மிஷன் என்ன சொன்னுச்சு தெரியுமா? உனக்கு ஆப்பிரிக்காவுக்குலாம் அனுப்ப முடியாது, உன்னை அனுப்பி செலவு பண்ற அளவுக்கு எங்கிட்ட காசு இல்லை. சொத்தையே எழுதி கொடுத்தது யாருக்கு தான்? அவங்களுக்கு தான். அவங்க சொல்றாங்க உன்னை சப்போர்ட் பண்ண முடியாது. இவர் என்ன முடிவு பண்ணார் தெரியுமா? அவருக்கு 3 பொம்பளை பிள்ளைங்க தான். தன் மனைவியும் 3 பொம்பளை பிள்ளைகளையும் விட்டுட்டு அவன் மனைவிகிட்ட சொன்னாங்க, அம்மா நீ இங்க இருந்து எனக்காக எப்படியாவது ஃபண்ட் ரைஸ் பண்ணி எங்கேயாவது மிஷன்ஸ்ல ஊழியம் செஞ்சு எனக்கு பணம் அனுப்பு, நான் தனி ஆளா ஆப்பிரிக்காவுக்கு போறேன். தனி ஆளாய் எந்த உதவியும் இல்லாம ஆப்பிரிக்காவுக்கு போய் தனி மனிதனாக ஆப்பிரிக்காவில் கிட்டத்தட்ட 11 ஆண்டுகள் ஊழியம் செய்து 3 முறை ஹார்ட் அட்டாக், பல்லெல்லாம் கொட்டி போச்சு. தன்னுடைய மனைவி பிள்ளைகளை, பெண் பிள்ளைகளை பார்க்கறதுக்கு அவர் வரவே இல்லை. கடைசி நேரம் கடைசியா ஒரு கடிதம் எழுதுகிறார் தன்னுடைய மனைவிக்கு. என்ன கடிதம் எழுதினார் தெரியுமா? அம்மா நான் ஆண்டவர்கிட்ட போற நாள் சீக்கிரம் வந்துருச்சுன்னு எனக்கு தோணுது. நான் 3 மகிழ்ச்சி எனக்கு இருக்கிறது. முதல் மகிழ்ச்சி, ஆண்டவர் என்னை கூப்பிட்ட உடனே நான் ஊழியத்துக்கு வந்தேன். எப்படி வந்தேன்? உடனே வந்தேன். 2வது மகிழ்ச்சி, என்னுடைய ஸ்தாபனமும் சொந்தக்காரங்களும் நீ போக வேணான்னு சொன்ன பகுதிக்கும் நான் ஊழியத்துக்கு என்ன செஞ்சேன்? வந்துட்டேன். 3வது மகிழ்ச்சி, என் ஆண்டவர் இயேசு அவர் உயிரோடு இருந்த காலத்துல ஒரு பணக்கார வாலிபனை பார்த்து எல்லாவற்றையும் விற்று தரித்திரனுக்கு கொடு, பின்பு என்னை பின்பற்றிவான ஆசையோட கேட்டாரு. அவன் செய்யல, அவன் செய்யாததை நான் செஞ்சேன். ஆமென். நம்மெல்லாம் என்னங்க விட்டுட்டு வர போறோம்? இந்த பெரிய பரிசுத்தவான்கள் இருக்கிற பரலோகத்துக்கு நம்ம போய் நிக்க போறோம் ஒரு நாள். அவங்கெல்லாம் முன்னாடி நம்மளை பார்த்து நல்லது, உண்மை, உத்தமமான ஊழியக்காரனேன்னு ஆண்டவர் சொல்றதுக்கு யோசிப்பாரா அல்லது சொல்லுவாரா? அதை மட்டும் சொல்லணும். ஆப்பிரிக்காவில் ஒரு பாட்டி இருந்துச்சு, வயசான பாட்டி. எல்லாரும் கேட்குறீங்களா? வயசான பாட்டி, 2 கண்ணும் அவங்களுக்கு தெரியாது. அந்த 2 கண்ணும் தெரியாத அந்த பாட்டி ரட்சிக்கப்பட்ட உடனே பாஸ்டர்ட்ட கேட்டாங்க, நான் ஊழியம் செய்ய விரும்புறேன். என்னமா ஊழியம் செய்வீங்க? எனக்கு ஒரு புதிய ஏற்பாடு கொடுங்க. யானுச்சு புதிய ஏற்பாடு வாங்கினேன். உங்களுக்கு தான் வாசிக்க தெரியும் இல்லையா? எனக்கு கொடுங்க. கொடுத்தார் புதிய ஏற்பாடு. அந்த பாட்டி சொன்னிச்சு, ஐயா யோவான் 3:16 எனக்கு குறிச்சுதாங்க. என்ன குறிச்சுதாங்க? குறிச்சா உனக்கு எப்படிமா தெரியும்? இல்லை, அண்டர்லைன் பண்ணுங்க, அந்த பக்கத்தை மடிச்சு கொடுத்துருங்க. அதை என்ன பண்ணுங்க? மடிச்சு கொடுத்துருங்க. மடிச்சு கொடுத்துட்டாங்க. இந்த பாட்டி டெய்லி சாயங்காலம் ஸ்கூல் முடியும் போது ஸ்கூல் வாசலுக்கு வந்து நிற்கும். பாட்டி வந்து நிற்கும். கையில் என்ன இருக்கும்? ஒரு கையில் குச்சி, ஒரு கையில் புதிய ஏற்பாடு. இந்த புதிய ஏற்பாடின் குச்சியும் ஒரு கையில் வச்சுட்டு இப்படியே தேடும். தம்பி தம்பின்னு ஸ்கூல் முடிஞ்ச பசங்க வருவாங்கல்ல, அவங்கள இப்படியே தடவும். எவனாவது ஒருத்தன் அந்த பாட்டியை பார்த்து என்ன பாட்டி வேணும்னு கேட்பான்ல, உடனே அந்த பாட்டி சொல்லும், ஐயா இந்த புக்கில் இருந்து எனக்கு ஒரு வசனம் வாசிச்சு தரியா? என்ன பாட்டி, எது வாசிக்கணும் சொல்லுன்னு. உடனே அது சொல்லும், மடிச்சிருக்கும் பாரு அந்த பக்கத்தை எடியா, திறந்த உடனே கோடு போட்டிருக்கும் பாரு அந்த வசனத்தை வாசியான்னு சொல்லும். அவன் வாசிப்பான். பார்த்தீங்களா? வாசிச்ச உடனே அவனுக்கு சுவிசேஷம் சொல்லுவாங்க. அந்த பாட்டி ரட்சிக்கப்பட்ட அணையிலிருந்து 20 ஆண்டுகள் அது இந்த ஊழியத்தை செஞ்சிருக்கு. அந்த பாட்டி ஒரு நாள் மரித்து போனாங்க. மரித்து போன பிறகு அவங்களுடைய அடக்க ஆராதனைக்கு பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வாலிப பாஸ்டர்ஸ் வந்து நின்று அழுதுகிட்டு இருக்கான். ஒரு 500 பேருக்கு மேல கிளர்ஜி காலர் போட்டு பாஸ்டர்ஸா வந்து அழுதுகிட்டு இருக்கான். எல்லாருக்கும் ஒரே ஆச்சரியம், என்னடா அதுன்னு. அப்ப கேட்டாங்களா, யார் இந்த பாஸ்டர்ஸ் எல்லாம்? அந்த பாஸ்டர் சொல்லியிருக்காரு, இந்த பாட்டியால ஆத்துமாதாயம் செய்யப்பட்டு ஊழியர்களாய் மாறின வாலிபர்கள். எனக்கு பரலோகம் போகும்போது எனக்கு வந்து பவுலை பார்க்கறதுக்கெல்லாம் பயம் கிடையாது. ஏன்னா பவுலோடலாம் நம்மளை கம்பேர் பண்ணவே முடியாது. ஏன்னா பவுல்லாம் பெரிய ஜாம்பவான். ஆனால் இந்த பாட்டியை பார்க்கறதுக்கு எனக்கு பயம் இருக்கு. இந்த பாட்டியை பார்க்கறதுக்கு நான் வெட்கப்படுறேன். ஏன்னா அந்த பாட்டிக்கு 2 கண்ணு இல்லாமல் இவ்வளோ வேலையை செஞ்சிருச்சு. நமக்கு 2 கண்ணு, 2 கை, 2 காலு, நல்லா ஜம்முன்னு இருக்கியம்மா. பரலோகத்துக்கு போகும்போது ஆண்டவர் கேட்பார், அந்த கிழவியை வச்சு கம்பேர் பண்ணுவார் இன்னையிலேருந்து உன்னை. ஏன்னா நான் இந்த கதையை உனக்கு சொல்லிட்டேன். இனிமேட்டுக்கு நீ பரலோகம் போவோம் கண்டிப்பாக இந்த பாட்டியை பார்த்து தான் ஆகணும். கம்பேர் பண்ணும்போது ஆண்டவர் கேட்பார், ஏன்டா உனக்கு 2 கை 2 கண்ணு நல்லா இருந்துச்சே, ஏதாவது ஊழியம் எனக்காக செஞ்சுருக்கலாமேடா, இந்த பாட்டியை பாடுறா எவ்வளோ ஆத்மாதாயம் பண்ணிருச்சுன்னு காட்டுவாங்க.
தலை குனிந்து வெட்கப்பட நான் ரெடியா இல்லை, நீ ரெடியா இருந்தா இப்படியே வந்துருவார் பல்லவத்துக்கு. ஒருவேளை நீ சாதிக்கணும்னு முடிவு பண்ணா, நான் மறுபடியும் சொல்றேன், நான் இயேசுவுக்காக ஏதாகிலும் செய்ய விரும்புகிறேன். நான் சும்மா இந்த உலகத்தை என் கண்ணை மூடக்கூடாது. நான் இயேசுவுக்காக ஏதாகிலும் செய்ய விரும்புகிறேன். ஆத்துமாக்களை ஆதாயம் பண்ண ஏதாவது செய்ய போறேன்றவங்க மட்டும் எந்திரிக்கணும், எல்லாரும் எந்திரிக்க கூடாது. இந்த தீர்மானம் என் மனசுக்குள்ள ஆவியானவர் வச்சிருக்கிறார். நான் ஏதாகிலும் ஏசப்பாவுக்காக செய்ய போறேன். நீங்க என்ன வேணாலும் செய்யலாம் இயேசுவுக்காக, நிறைய வழி இருக்கு. ஆனா நான் பயன்படணும் இயேசுவுக்காக அப்படின்னு சொல்றவங்க மட்டும் எழும்பு நில்லுங்க. நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். தகப்பனே, ஆண்டவரே, அறிந்தோ அறியாமலோ கரங்களை உயர்த்திருக்கிற அநேகர் இங்கே உண்டுப்பா. உங்களுடைய பிள்ளைகளை ஏற்ற நேரத்தில் உங்களுடைய ராஜ்யத்தின் பணியில பயன்படுத்துகிற ஒரு பாரம், உருவாக்கப்படுதல், அர்ப்பணிப்பு, கீழ்ப்படிதல் உங்களுடைய பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும்னு நான் ஜெபிக்கிறேன். உங்க ராஜ்யத்துக்காக தங்களை அர்ப்பணிக்கிற பிள்ளைகள், ஆண்டவரே அப்பா, உம்முடைய சமூகத்தில் தங்களை அர்ப்பணித்திருக்கிற பிள்ளைங்க மேல ஒரு விசேஷ அபிஷேகத்தை நீர் வைப்பீராக. ரைட் now in the name of Jesus. அப்பா, உங்க கரம் உம்முடைய பிள்ளைகளை தொடுவதாக. தே ராபா தாரா காதா ராஷே தானா தாரா லாகா தானா தாரா லாகா தானா. தகப்பனே, ஒரு பாரம் உடைய பிள்ளைகளுக்குள்ள உண்டாகட்டும். ஆத்துமாக்களை குறித்த பாரம் உண்டாகட்டும். ஒருவருக்காகிலும் சுவிசேஷம் சொல்லுவேன் என்கிற ஒரு அர்ப்பணிப்பு உண்டாகட்டும் இந்த வேளையில. எண்ணமெல்லாம் ஏக்கமெல்லாம் எண்ணமெல்லாம் ஓ ஏக்கமெல்லாம் எல்லா கனம் துதி மகிமை உமக்கு செலுத்துகிறோம். இங்கிருந்து அநேகர் எழும்பி ராஜ்யத்துல பயன்படுவார்களாக. ஒரு பெருங்கூட்ட ஜனத்தை ஆத்துமாதாயம் செய்வார்களாக. நாம மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். தயவு செய்து